हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे जानकी कांतस्मरणं गोपिका जीवनस्मरणं हर नमः पार्वतीपतये सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्रि महादन्तिवक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः कल्पद्रुमं प्रणमतां कमलारुणाभं स्कन्दं भुजद्वयमनामयमेकवक्त्रं कात्यायनी प्रियसुतं कटिबद्धवामं कौपीनदण्डधरदक्षिणहस्तमीडे कृपासमुद्रं सुमुखं त्रिनेत्रं जटाधरं पार्वतीवामभागं सदाशिवं रुद्रमनन्तरूपं चिदम्बरेशं हृदि भावयामि स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमानन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमते राक्षसान्तकम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शरणं प्रपद्ये दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायुवादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्चैव तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलं जननी जानकी साक्षात् जनकोरघुनन्दनः लक्ष्मणो मित्रमस्माकं को विचारः कुतो भयं ध्येयं सदा परिभवग्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दं पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ பகவானுடையவே வச்சனாமிருதமான பகவத்கீதையில விபூதி யோகம் அப்படின்னு 10வது அத்தியாயம்.
விபூதி விபூதின்னா பகவானுடைய ஐஸ்வர்யம். நம்ம இட்டுக்கிற விபூதிக்கும் விபூதின்னு பேர். இதுவும் ஐஸ்வர்யம். அதனால் கீழே கொட்டக்கூடாது, கையில் நிறையா வச்சுட்டு குழைச்சி கீழே ஜலத்தோடு போகக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக தான் எடுத்து விபூதியை கையாளணும். ஏன்னா அதுவே ஐஸ்வர்யம். விபூதிர்பூதிரைஸ்வர்யம் அப்படின்னு நிகண்டு. பூதி விபூதி ஐஸ்வர்யம் எல்லாமே ஒரே அர்த்தத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். பகவத்கீதை 18 அத்தியாயத்தில் 10ஆம் அத்தியாயத்துக்கு விபூதி யோகம்னு பேர். பகவானுடைய ஐஸ்வர்யத்தை பற்றி அர்ஜுனன் விசாரிக்கிறார். நீங்கள் உங்களுடைய விபூதியை எனக்கு விஸ்தர சோமயா, கிருஷ்ணா உங்களுடைய விபூதியை எனக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்க சுவாமி உடனே சொல்கிறார், என்ன பெரிய கேள்வியாக கேட்டுவிட்டியே அர்ஜுனா, சர்வசமர்த்தனான என்னால் கூட என்னோட விபூதியை விஸ்தரிக்க முடியாதுப்பா. ஹந்ததே கதையிஷ்யாமி திவ்யா ஹியாத்ம விபூதயா பிராதான்யத குருஸ்ரேஷ்டே நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்யமே. ஹந்தா, ஹந்தான்னா ஆச்சரியம். என்னப்பா அப்படி ஒரு ஆச்சரியமான கேள்வியை கேட்டுவிட்டியப்பா, என்னால் எப்படிப்பா விஸ்தரிக்க முடியும்? என்னோட பெருமையாக இருந்தாலும் என்னால் சொல்ல முடியாது. பகவான் படுத்துட்டுருக்கிற ஆதிசேஷனுக்கு 1000 தலைகள் சொல்லப்படுறது. சர்ப்பத்துக்கு பொதுவாக 2 நாக்கு இருக்கும். 1000 தலை படைச்ச 2000 நாக்குடைய ஆதிசேஷனால் கூட சொல்ல முடியாது பகவானுடைய விபூதியேன்னா. யார் தான் சொல்ல முடியும் பகவானுடைய விபூதியை? கடைசியில் நாராயணியை முடிக்கிற காலத்தில் நம்பூதிரி சொல்கிறார், உன்னுடைய விபூதியை சொல்கிறேன்னு நான் ஆரம்பித்தேனே, இந்த பெரிய அபராதத்தை நீ எனக்கு பொறுத்துக்கணும் அப்படின்னு குருவாயூரப்பன்ட்டு அபராத க்ஷமாபணம் பண்ணிக்கிறார். நாராயணியை முடியறது, குருவாயூரப்பா நீ எங்கே, நான் எங்கே, உன் பெருமை எங்கே, இந்த அல்பமான மனுஷ வாக்கு எங்கே? ஆதிசேஷனால் கூட சொல்ல முடியாததான 2000 நாக்கு படைச்ச ஆதிசேஷனால் கூட உன் பெருமையை சொல்ல முடியாதே, நான் எப்படி சொல்கிறேன்னு ஆரம்பித்தேன், இந்த பெரிய தப்பை நீ எனக்கு பொறுத்துக்கணும். அஜ்ஞாத்வாதே மஹத்வம் யதிஹ நிகதிதம் விஸ்வநாத க்ஷமேதாஹ ஸ்தோத்ரம் சைதத் சஹஸ்ரோத்தரம் அதிகதரம் தொத் பிரசாதாய பூயாத். இப்படி போய் முடியறது நாராயணியா. என்னுடைய பெரிய அஜ்ஞானம், அதை நீ பொறுத்துக்கணும். என்னுடைய அபராதத்தை, அஜ்ஞானத்தினால் வரக்கூடியது அபராதங்கள், அபச்சாரங்கள். நான் ஒரு பெரிய அபச்சாரம் பண்ணிவிட்டேன் குருவாயூரப்பா நீ பொறுத்துக்கணும்னா 500 வருஷம் முன்னாடி குருவாயூரப்பனுடைய நடையில் 100 தசகம் 1000 சொச்சம் ஸ்லோகம் எழுதினே, அற்புதமான ஸ்தோத்திரமான நாராயணியத்தை எழுதின நம்பூதிரி, நான் ஒரு பெரிய அபச்சாரம் பண்ணிவிட்டேன் குருவாயூரப்பா நீ பொறுத்துக்கணும்னார். சுவாமி சொன்னால் நன்னா தானே பண்ணியிருக்கேன் நாராயணிய ஸ்தோத்திரம், அபச்சாரம்னு சொல்கிறையே என்ன பண்ணிவிட்டேங்க நம்பூதிரி நீன்னு கேட்க, உன் பெருமை எங்கே, நான் எங்கே, இந்த பெரிய அபராதத்தை நீ பொறுத்துக்கணும். உன்னை பற்றி சொல்கிறேன்னு நான் ஆரம்பித்தேனே இந்த தப்பை, விஸ்வநாத க்ஷமேதாக, நான் பண்ண இந்த பெரிய தப்பை நீ பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. விபூதி யோகம், பகவானுடைய பெருமையை நம்மளால் சொல்ல முடியுமா? வேதங்கள்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்ல முடியாத திணறது. பெருமை அவ்வளவு பெருமை வாய்ந்த வேதங்களே பகவானுடைய பெருமையே என்னால் சொல்ல முடியலைங்கிறது. அர்ஜுனன் பாட்டுக்கு சுவாமியை பார்த்து கேட்டுவிட்டார், தேர்தட்டில் இருந்த கிருஷ்ணனே உங்களோட பெருமையை சொல்லுங்கோ அப்படின்னதுமே, கொஞ்சம் சொல்கிறேனப்பா உனக்கு. குடாகேஷா அகமாத்மா குடாகேஷா சர்வபூதாசய ஸ்திதா. குடாக்கான்னா நித்ரை. நித்ரைக்கு ஈசனம் அர்ஜுனன். எத்தனை நாள் வேணாலும் தூங்காமல் இருப்பான். அதனால் அர்ஜுனனுக்கு என்ன பேருன்னால் குடாகேசன்னு பேர். எத்தனை நாள் வேணாலும் தூங்காத ராப்பகலாக யுத்தம் பண்ணுவான், லக்ஷ்மணசுவாமி போல. பகவானுக்கு என்ன பேருன்னால் ஹிருஷிகேஷன்னு பேர். ரிஷிகேஷன்னு சொல்லக்கூடாது, ஹகாரம் சொல்லணும். ரிஷியும் இல்லை, ரிஷியோட கேசமும் இல்லை. ஹிருஷிகம் அப்படின்னா இந்திரியங்களுக்கு பேர். கண், காது, மூக்கு, நாக்கு, இந்த இந்திரியங்கள் இருக்கே, அதற்கு அவன்தான் ஈசன். அவர் இல்லாமல் கை அசையாது, அவர் இல்லாத கால் அசையாது, அவர் இல்லாத கண் கூட சிமிட்டாது. எல்லாத்துக்கும் நம்ம ஈசன் இல்லை. நம்ம ஏதோ நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் எல்லாம் பண்ணுறோம்னு. கை கால் கூட அசையாது அவருடைய ஒரு அனுகூலம் இல்லாமல். ஏன்னா இந்த இந்திரியங்களுக்கும் அவர் தான் ஈசன். ஹிருஷிகேசன்னு பகவானுக்கு பேர். அர்ஜுனனுக்கு என்ன பேருன்னால் குடாகேசன்னு பேர். தூக்கத்தை ஜெயிச்சவன் அவன். தூக்கத்தை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? சாப்பிடாம கூட இருந்துவிடலாம், தூங்காமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது.
அகமாத்மா குடாகேஷ முதல் பிரபாவம் விபூதியில் என்னென்னால் சர்வபூதாசய ஸ்திதா, எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கேன். ஒரு ஒரு எறும்பு குடுகுடுன்னு ஓடினுதானால் வெளியில் பார்த்தா அது கட்டெரும்பா சேப்பெரும்பா நெருப்பெரும்பான்னு பார்க்குறோம். ஆனால் ஞானிகள் எப்படி பார்க்குறான்னால் அதற்குள்ளேயும் ஒரு சைதன்யம் இருக்கிறதுனால தானே அது இயங்கிறது. அணு அணு அனோரணியான் மகத்தோ மகியானே அப்படின்னு உபனிஷத்து படித்தவாள் எப்படி பார்க்குறா? ஒரு மைக்ராஸ்கோப் வச்சுட்டு பார்க்குற அந்த அணுக்கள் நகர்றதை பார்க்குறோம். ஆட்டம்னு சொல்கிறாள், அந்த பவரில் அது நகர்றது. அந்த அணுக்கள் எந்த பவரில் நகர்றது? அதற்கு என்ன எனர்ஜி இருக்குது? எனர்ஜி இருக்குன்னால் அந்த அணுக்கும் அணுவாக அவர் இருக்கா. அணுவுக்கும் அணுவாக வேதமே போய் அணுவெல்லாம் பற்றி சூரிய நமஸ்கார பிரஷ்னம் சொல்கிறது. அணு ஒன்றும் இப்போ தானே அணுவை கண்டுபிடிச்சிருக்காள். அணுவோட சக்தியை கொண்டு எல்லாம் பண்ணுறேன், அணுசக்தி அணுசக்திங்கிறாளே, எல்லாம் வேதமே போய் சொல்லியிருக்கு. அணுபியஷ்ச மஹத்பியஷ்ச சூரிய நமஸ்காரத்தில் ஒரு அணுவாகத்தில் இந்த அணுவை பற்றி சொல்கிறது. அணுபியஷ்ச மஹத்பியஷ்ச சமாரூட பிரதிருஷ்யதே. அணுவை பற்றி எல்லாம் வேதம், அப்போ வேதம் பேசாத விஷயம் இல்லை. வேதத்தில் சொன்னதில் ஒரு 10% தான் இன்றைக்கி லோகத்தில் கண்டுபிடிச்சிருக்கா. 90% இன்னொருக்கு கண்டுபிடிக்க வேண்டியது. வேதம் அவ்வளோ விஷயங்களை சொல்கிறது. அந்த வேதமே சொல்கிறது பகவானுடைய பெருமையை நான் எப்படி சொல்லுவேன், என்னால் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த பகவானுடைய பெருமையை சுவாமி நானே சொல்கிறேன்னு ஆரம்பித்தார். பிராதான்யத குருஸ்ரேஷ்ட, பிரதானமாக என்ன உண்டோ அதை நான் கொஞ்சம் சொல்கிறேன், நீ கேட்டுவிட்டே அர்ஜுனா, சொல்லாமல் இருக்கக்கூடாது, சொல்கிறேன்னு ஆரம்பித்து நட்சத்திரங்களுக்குள்ளே நான் சந்திரனாக இருக்கேன், ஆதித்யர்களுக்குள்ள துவாதசாதித்யர்களுக்குள்ள விஷ்ணுவாக நான் இருக்கேன், ஜோதிகளுக்குள்ள சூரியனாக நான் இருக்கேன், மரீச்சியாக இருக்கேன் ரிஷிகளுக்குள்ள மருத்துக்களுக்குள்ள மரீச்சர் மருதாமஸ்மி, வேதங்களுக்குள்ள சாமவேதமாக இருக்கேன், இந்திரியங்களுக்குள்ள மனசாக இருக்கேன், ருத்ரர்களுக்குள்ள பரமேஸ்வரனாக இருக்கேன், ருத்ராணாம் சங்கரஷ்சாஸ்மி, பணமுடையவர்களுக்குள்ள குபேரனாக நான் இருக்கேன், வித்தேஷோ யக்ஷரக்ஷசா, வசுக்களுக்குள்ள அக்னியாக நான் இருக்கேன், மலைகளுக்குள்ள மேருமலையாக நான் இருக்கேன், பஞ்சபாண்டவாளுக்குள்ள அர்ஜுனனாக நான் இருக்கேன், சேனாபதிகளுக்குள்ள முருகனாக நான் இருக்கேன், சேனையை ஆள்றவர்களுக்குள்ள சேனானீனாம் அகம் ஸ்கந்தா முருகனாக நான் இருக்கேன், நதிகளுக்குள்ளே கங்கையாக நான் இருக்கேன், சோதசாமஸ்மி ஜாஹ்னவி, ஆகாசத்தில் பறக்கிற பட்சிகளுக்குள்ள கருடனாக நான் இருக்கேன், மகர்ஷிகளுக்குள்ள பிருகுவாக இருக்கேன், யஜ்யங்களுக்குள்ள ஜப யஜ்யமாக நான் இருக்கேன், ஸ்தாவரங்களுக்குள்ள ஹிமாச்சலமாக நான் இருக்கேன், மரங்களுக்குள்ளே அரசமரமாக நான் இருக்கேன், தேவரிஷிகளுக்குள்ள நாரதனாக நான் இருக்கேன், தேவரிஷீனாஞ்ச நாரதா அஸ்வத்தானாம் அஸ்வத்த சர்வவிருக்ஷானாம், கந்தர்வர்களுக்குள்ள சித்திரரதனாக நான் இருக்கேன், சித்தர்களுக்குள்ள கபிலனாக நான் இருக்கேன், குதிரைகளுக்குள்ள உச்சைஸ்ரவஸாக நான் இருக்கேன், ஐராவதம் கஜேந்திரானாம் யானைகளுக்குள்ள இந்திரனாக நான் இருக்கேன், நராணாஞ்ச நராதிபம் நரர்களுக்குள்ள இந்த சமூகத்தை ஆள்றாரே அந்த ராஜாவாக நான் இருக்கேன், நராணாஞ்ச நராதிபம். இப்படி சொல்லிண்டே வந்த பகவான் மாசானாம் மார்கசீருஷோகம், மாதங்களுக்குள்ளே நான் மார்கழியாக இருக்கேன் அப்படிங்கிறா. 12 மாதத்தில் உயர்ந்த மாதம் இந்த மார்கழி மாதம். இதுலேயே நம்ம ஆசிரமத்தில் இப்போது ஹனுமத் ஜெயந்தி உற்சவத்தையும் சேர்த்து ஸ்ரீமத் ராமாயண நவாகம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு. மார்கழி மாதமாக நான் இருக்கேன் அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறா. இந்த அத்தியாயத்தில் விபூதி யோகத்தில் வேதங்களுக்குள்ள சாமவேதமாக இருக்கேன், பட்சிகளுக்குள்ள கருடனாக இருக்கேன், மாதங்களுக்குள்ள மார்கழி மாதமாக நான் இருக்கேன். அந்த மார்கழி மாதம் தனுர்மாசம், அந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மூல நட்சத்திரம் சேர்ந்த புண்ணிய காலம்தான் பரம ராமபக்தரான ஹனுமாருடைய ஜெயந்தி உற்சவம்.
நமக்கு இன்னிலேருந்து இப்போ என்ன உற்சவம், இப்போ இன்னிலேருந்து லீவு ஆரம்பம் லௌகீகமாகன்னு சொன்னாலானா, ஏதோ ஒரு பண்டிகையை சொல்லி ஒரு லீவுன்னு சொன்னாலானா, ஆஸ்திகாலுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன, இதுலேருந்து 10 நாளைக்குன்னா ராமநவமி எப்படி 9 நாள் 10 நாள்னு கொண்டாடுறோமோ அதுபோல் ஹனுமாரை கொண்டாட வேண்டாமா? ஹனுமத் ஜெயந்தி உற்சவம் நம்ம ஸ்ரீரங்க ராமாசிரமத்தில் இந்த தேவய தினத்தில் இப்போ ஹனுமத் ஜெயந்தி உற்சவமும் ஒன்று ஆரம்பித்தாச்சு. ராமநவமி கோகுலாஷ்டமி நடக்கும் பிரசித்தமாக, குமார சஷ்டி நடக்கிறது 6 வருஷமாக. இப்போது ஹனுமாரோட சங்கல்பம், ராமரோட சங்கல்பம் பக்தனோடது கொண்டாட வேண்டாமான்னு இந்த வருஷம் இப்போ ஹனுமத் ஜெயந்தி ஆரம்பிச்சுட்டார். ராமானுகிரகம் அநேகமாக ஹனுமத் ஜெயந்தி வருஷம் நடக்கும்னு நினைக்கிறேன். ராமர் சங்கல்பிச்சாரானால் சாதாரணமாக இங்கே ஹனுமத் ஜெயந்திக்கு ஒரு சுந்தரகாண்ட பாராயணம் நடக்கும். கீழே வருஷங்களில் சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணி ஒரு ஹனுமாருக்கு விடமாலை சாத்துறது. என் பையன் ராமபந்திரனை கூட பாராயணம் ஒரு வருஷம் பண்ணியிருக்கான். ஒரு வருஷம் 2 வருஷம் அவனும் பாராயணம் பண்ணி இங்கே சுந்தரகாண்டத்தில் வடமாலை சாத்தி அன்றைக்கி ஹனுமத் ஜெயந்தி ஒரு நாளை கொண்டாடிட்டு இருந்தோம். இப்போ நவாகமாகவே அவருக்கு ரொம்ப பிரீத்தியான ஹனுமாருக்கு ரொம்ப பிரீத்தி. அவர் பிறந்த நாளை கொண்டாடணும்னா, அவர் பிறந்த நாள்னா அவளுக்கு பிடிச்ச கிஃப்ட்டு கொடுக்கணுமோ. பிறந்த நாளைக்கு என்ன விசேஷம்னா கிஃப்ட்டு ப்ரெசன்ட் பண்ணுறது. அப்போ ஹனுமார் பிறந்த நாளை நம்ம கொண்டாடணுமானால் அவருக்கு என்ன கிஃப்ட்டு நம்ம கொடுக்க முடியும்? அவர் தான் நமக்கு எல்லாம் கொடுக்குறார். புத்திதாதா அவர் தான், பலம் அவர் தான் நமக்கு கொடுக்குறார், யசஸ்ஸு கொடுக்குறார், தைரியத்தை கொடுக்குறார். அவரை நினைக்க வர மாத்திரத்தில் நமக்கு மனசில் உள்ள பயத்தெல்லாம் போக்குறார், உடம்பில் இருக்கிற ரோகத்தெல்லாம் போக்குறார். நிர்பயத்துவம் அரோகதா. எதையும் செய்யணுமானால் உடனே ஒரு உற்சாகம் பிறக்கணும். இப்போ செய்யணுமா, இப்போ செய்யணுமா, சாயங்காலம் செய்யட்டுமா, சாயங்காலம் செய்யட்டுமா, நாளைக்கு செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஜாட்யம்னு பேர். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் சோம்பல் பிடிக்கிறது அது ஒரு நாளும் கிடையாது ஹனுமார்ட்டு. அதனால் அஜாட்யம், வாக்பட்டுத்வஞ்ச. இன்றைக்கி அதுவும் ரொம்ப தேவை. ஹனுமாருடைய பிரசாதம் இன்றைக்கி தான் தேவை. இன்றைக்கி செய்ய வேண்டியது நாளைக்கு செய்வோமே, இந்த மாதம் செய்கிறத அடுத்த மாதம் செய்வோமேன்னு எதை ஆரம்பித்தாலும் அப்புறம் செய்யலாம்னு ஒரு ஆகார தோஷத்தினாலேயோ இல்லை யுக தர்மத்தினாலேயோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால ஜனங்களுக்கு ஒரு உற்சாகம் வரமாட்டேங்கிறது. அதுவும் நல்ல காரியத்தில் ரொம்ப சுமாராக இருக்குது. நல்ல காரியம் செய்வோம்னு சொன்னால் செய்வோமே எங்கே போயிடுது, நாள் எங்கே போயிடுது, நம்ம எங்கே போயிட்டோம்னு நினைக்கிறோம். நினச்ச உடனே செய்ய பகவானுக்கு செய்ய கிடைக்குமா, இதுக்கான ஆனுகூல்யங்கள்லாம் எப்பொழுதும் கிடைக்குமா அப்படின்னு நினச்சி நம்ம நன்னா இருக்கிறதுக்காக தானே பகவான் நம்மளை ஒரு நல்ல காரியத்தில் பிரவர்த்திக்கிறார். தெய்வங்கள்லாம் ஒரு ஆடை மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் எப்படி கையில் கம்பை வச்சுண்டு அந்த மாடுகளை வழி நடத்துவானோ மகாபாரதத்தில் சொன்னார். தர்மவியாதன்னு ஒரு வேடன் சொல்கிறார் தர்மங்களை. அதில் சொல்கிறார், நதேவா தண்டமாதாய ரக்ஷந்தி பசுபாலவத். கையில் கம்பை வச்சுட்டு ஒரு பசுபாலன் மாடு மேய்க்கிற இடையன் எப்படி மாடுகளை வழி நடத்தி அழிச்சுன்னு போவானோ, மாடு மேய்க்கிறவா பொதுவாக கம்பு வச்சுன்னு இருப்பா. கபல எஷ்டி விஷான வேணும்னு கிருஷ்ணனை பற்றி வர்ணிக்கிறதையும் கையில் ஒரு கம்பு வச்சுட்டு இருந்தார்னு இருக்குது. வேணு தான் வச்சுட்டு இருக்காருன்னு நம்ம நினைக்கிறோம் கிருஷ்ணனை. எஷ்டின்னா கம்பு, எஷ்டியும் வச்சுட்டு இருக்கார் பகவான். ஷாமம் ஹிரண்ய பரிதிம் வனமால்ய பருகேன்னு கிருஷ்ணர் மாடு மேய்க்கிற சம்பவத்தை சொல்கிற இடங்கள்லாம் பாகவதத்தில் கையில் ஒரு கம்பு வச்சுட்டு இருந்தார்னு சொல்கிறது. மாடு மேய்க்கிறவால் கம்பு வச்சுட்டு இருப்பா. நதேவா தண்டமாதாய. அதுபோல் தெய்வங்கள் நம்மளை கம்பு வச்சு இயக்காது. ரக்ஷந்தி பசுபாலவது. ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி நம்மளை கம்பை வச்சு ஓட்டாது. ஹாய் ஹைன்னு கத்திண்டு ஹோயின்னு கத்திண்டு ஓட்டாது. பின்ன எப்படி நம்மளை வழி நடத்தும்னால், ஒருத்தர தெய்வம் காப்பாற்றணும்னு சங்கல்பிச்சு கொடுத்தானால் எம்ஹி ரக்ஷித்துமிச்சந்தி. தெய்வம் ஒருத்தரை காப்பாற்றணும்னு நினச்சிதானால் நல்ல காரியத்தில் பிரவൃத்தியை கொடுக்குமா. இன்றைக்கி வேணால் போய் கோவிலில் பெருமாளை பார்த்துட்டு வருவோமா, அகிலாண்டேஸ்வரி பார்த்துட்டு வருவோமா, ஹரித்வாரம் வேணால் போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு வருவோமா, காசி ஹரித்வாரம் போய், இல்லை பூரி ஜெகநாதத்தில் போய் பெருமாளை பார்ப்போமா, காளஹஸ்தியில் போய் பரமேஸ்வரனை பார்த்துட்டு வருவோமா, சிதம்பரத்தில் போய் நடராஜாவை பார்த்துட்டு வருவோமா, மார்கழி மாதமாக இருக்கேன்னு. எம்ஹி ரட்சித்துமிச்சந்தி சத்புத்தியா யோஜித ஸ்வயம். பகவான் ஒருத்தனை காப்பாற்றணும்னு நினைக்கிறதுக்கான அடையாளம் என்னென்னால் நல்ல காரியத்தில் பிரவൃத்தியை கொடுக்குறா. ஒரு ஜபம், அர்ச்சனம், தியானம், ஹோமம், நல்ல காரியங்கள் ஏதாவது பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆசை ஏற்பட்டுதானால் அப்போது பகவான் நம்மளை சங்கல்பிக்கிறார். ஏதோ நமக்கு நல்லது பண்ண போகிறார், நமக்கு ஏதோ ஒரு பெரிய க்ஷேமத்தை செய்யறதுக்காக பகவான் முன்னாடி இதுக்கு ஒரு முன்னோட்டம் போல் நம்மளை நல்ல காரியத்தில் பிரவர்த்திக்கிறார். ஏதோ பெரிய லாபத்தை நமக்கு கொடுக்க போகிறார். எல்லாரையும் பகவான் தானே வாழ வைக்கணும். ஈஸ்வரன் க்ஷேமமாயிருன்னு ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம், ஆச்சாரியன்னு சொல்லுவார். பகவான் தான் எல்லாரையும் க்ஷேமமாக வைக்கணும். இந்த ஆச்சாரிய வாக்கையும் பகவான் தான் சத்தியமாக்குறார்.
சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் அப்படின்னு சாதுக்கள் சொன்னால் நடக்கும், அவள் ஆசீர்வாதம் நடக்கும்னா அவள் வாக்கையும் பகவான் தான் சத்தியமாக ஆக்கிறார். அப்போது பகவான் தான் எல்லாரையும் க்ஷேமமாக வைக்கணும். பகவான் க்ஷேமமாக வைக்கணுமானால் பகவான் பிரீத்தியாரா போல ஏதோ ஒரு காரியத்தில் நம்மளோட பிரவൃத்தி இருக்காள். சுவாமி சந்தோஷப்படுறா போல ஏதோ ஒரு 10 துளசி எடுத்து கேசவாயன் மகா நாராயணன் மகான் அவர் காலடியில் போட்டோம், ஒரு நமஸ்காரம் பண்ணினோம், மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜீமாம் நமஸ்குருன்னு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் நமக்கு ஒரு பிரவൃத்தி வேணும். எல்லாத்துக்கும் மேலே ஹனுமாருக்கு அவருக்கு ஒரு பிறந்த நாள் அவரை சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னால் அவருக்கு சந்தோஷம் ராமாயணத்துக்கு மேலே ஒன்றுமே இல்லை. வைகுண்டம் போகிறதே எல்லாரையும் அழிச்சுட்டு ராமர் கிளம்பினார். ராமாவதாரம் முடிகிற காலத்தில் இன்றைக்கும் அயோத்தியில் ராமர் எந்த படித்துறையில் இறங்கினாரோ அந்த படித்துறை இருக்குது, அதுக்கு சீர்காட்டுன்னு பேர். அயோத்தியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் சரையு கரையோடு போனோமானால் அந்த காட்டில் தான் ராமர் இறங்கி எல்லாரையும் இறங்குங்க என்னோட வாங்குவோன்னு, யாரெல்லாம் என்னோட சரையூவில் ஸ்நானம் பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் வைகுண்டம் தரேன்னு. இன்றைக்கி அங்கே போனால் ஒரு குறை அழுதுட்டு வருவோம், இங்கே தானே அவதாரத்தை முடிச்சுட்டார் ராமன். சுவாமி இங்கே தானே வந்து அவதாரத்தை முடிச்சுன்னுட்டு கோதண்டபாணியாக இருந்த பிரபு அந்த வேஷங்களெல்லாம் நாடகத்துக்காக போட்டுட்ட வேஷங்கள் எல்லாத்தையும் களைஞ்சி விட்டு சங்கசக்கர கதாதரனாக பரமபதத்தில் போய் பரமபதநாதனாக ஆக போயிட்டா. அதுக்கு இங்கே தான் இறங்கிண்டா. வேஷத்தை கலைச்சது அந்த இடம்தான், சீர்காட்டில் தான். கையில் மகாலட்சுமி சீதாதேவி சீதாலக்ஷ்மி கையில் பத்மத்தோடு இறங்கினாள்னு இருக்குது ராமாயணத்தில். இந்த உத்தரகாண்டத்துலேயே இருக்குது. அந்த சீர்காட்டில் ராமர் இறங்குற காலத்தில் கையில் பத்மத்தோடு கூட சீதையும் கூட இறங்கினாள்னு இருக்குது. அப்போ சீதை எங்கே போனால் இங்கேயும் போகல, ராமனோட தான் இருந்திருக்கா. உத்தரகாண்டத்தில் அப்படியே இருக்குது மூலத்திலேன்னு சொன்னால் அப்போ சீதை பூமியில் மறைஞ்சால். உத்தரகாண்ட கதையில் கொஞ்சம் சில வருத்தங்கள் இருக்கும், ராம பக்தாளுக்கு இப்படி மறைஞ்சு விட்டால் ராமனும் சீதையும் பிரிஞ்சிருந்தால் ஒன்று, வெளியிலிருந்து 4 பேர் கண் பார்க்க இருந்தால் ஏதான அபச்சாரங்கள் படுறாள் சீதையேன்னு சுவாமி என்ன பண்ணால் பூமியில் மறையிறா போல் மறைய வச்சு அந்தப்புறத்தில் அழிச்சு விட்டா. அதை சுக்காச்சாரியால் ஞாபகமாக சொல்கிறாள். அந்தப்புறத்தில் சீதையோடு கூட விஜஹார பகூன் ருத்துன்னு, சீதையோடு கூட ரொம்ப காலம் சந்தோஷமாக இருந்தான். சீதையோடு கூட சீதையும் ராமனும் ரொம்ப காலம் சந்தோஷமாக அயோத்தியில் இருந்தால். பர்த்துஹு சீதாஹரன் மனஹா அப்படின்னு முடிகிறது ராமாயணம், சுக ராமாயணம். சீதையோட சீதையை வந்து ராமனுடைய மனசை அபகரிச்சுண்டு கொள்ள கொண்டு சீதை பிரகாசித்தால் அயோத்தியில் அப்படின்னு சீதாராமாலாய் அயோத்தியில். அதுதான் நமக்கு மனசுக்கு எதமாக இருக்கும் இந்த ராமகதையில். குழந்தைகளும் குசலவாலும் வந்துவிட்டால், சீதையும் ராமனோடு கூட சேர்ந்துவிட்டால். கடைசியில் சீதையும் இறங்கினாள். இந்த சீர்காட்டில் இறங்குற காலத்தில் எல்லாரும் இறங்கிவிட்டா. எல்லாரும் இறங்கிவிட்டாலான்னு சுவாமி பார்த்துட்டு ஸ்நானம் பண்ண போகிறார். ஏன்னா முழுகிவிட்டாரானா யார் இறங்கினாலும் அவள் தான் வைகுண்டம் வர முடியும். அதனால் கரையில் ஒரு தடவை நோட்டம் விட்டாராம். இறங்குற காலத்தில் 2 பேர் மாத்திரம் இறங்கவே இல்லையா, பாக்கி எல்லாரும் இறங்கி விட்டாள். யார் அந்த 2 பேருனால், ஒன்று விபீஷண சுவாமி, இன்னொன்று ஹனுமான். விபீஷணரை கூப்பிட்டால் ஏன்பா நீ இறங்கலேன்னால், நான் அவங்களோட இறங்கிவிட்டேனால் நம்பெருமாளை யார் சேவிப்பாள், யார் ஆராதிப்பாள், எனக்குன்னு நீங்கள் கொடுத்த நம்பெருமாள். லப்துவா குலதனம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷணான்னு, ரங்கநாதனை என் கையில் கொடுத்துருக்கேலே உங்கள் குலதனத்தை அவரை நான் ஆராதிக்கணும், அதனால் எனக்கு வரத்துக்கு இல்லை, நான் பெருமாளோடு இருந்துக்கிறேன்னு. இது வந்து லீலா வைகுண்டம். இந்த ஸ்ரீரங்கம்ங்கிறது நித்திய வைகுண்டம் பரமபதம், இது லீலா வைகுண்டம். அதனால தான் பூலோக வைகுண்டம்னு சொல்கிறா ஸ்ரீரங்கத்தை. இது வந்து பகவானுடைய லீலா வைகுண்டம். இது விபீஷண சுவாமி எனக்கு இந்த வைகுண்டம் போகிறோம், ஸ்ரீரங்கத்திலேயே நான் இருந்தால் போகிறோம்னு இன்றைக்கி ராத்திரி தன் பரிவாரங்களோடு கூட வந்து அஸ்தமித்து அர்த்தஜாம சேவை ஆனதும் தன் பரிவாரங்களோட ஏகாந்தமாக விபீஷணன் கார்த்தால சுப்பிரபாத பர்யந்தம் ரங்கநாதனை ஆராதிக்கிறாள் அப்படின்னு ஸ்ரீரங்க மகாத்மியம். அதனால் அவர் வரலேன்னார். ஏன்னா அவர் சப்த சிரஞ்சீவியில் அவர் ஒரு சிரஞ்சீவி. அஸ்வத்தாமா பலிர்வியாசா ஹனுமாம்ச்ச விபீஷணஹான்னு 7 சிரஞ்சீவிகளில் இன்னொருத்தர் ஹனுமாரை கூப்பிட்டார். ஹனுமன்னே நீ இல்லாத நான் வைகுண்டம் போவேனா, என்னோட அப்படி இந்த அவதாரத்தில் கூட இருந்தவனாச்சே, உனக்கு தானே கொடுக்கணும் வைகுண்டம், நீ என்கிட்ட எதையும் எதிர்பார்த்ததும் இல்லை, கட்டாயம் அப்போ உனக்கு தானே, அதுக்கு நீ தானே அதிகாரி அதுக்கு அப்படின்னா. உடனே ஹனுமார் 2 விஷயம் எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணலான்னா அவங்களோட இதில் ஏறுறதுக்கு, நான் பரமபதம் ஏறுறதுக்கு நான் யோசிக்கிறேன்னா. என்ன 2 விஷயம்னா, இங்கே இருக்கா போலேயே கோதண்டபாணியாய் அங்கே போனாலும் இருப்பேலா,
இல்லை இந்த வேஷத்தை களைச்சிவிட்டு சங்க சக்கரத்தோடு இருப்பேலான்னார். அவர் சொன்னார், இது நாடகத்துக்கு போன்ற வேஷம்பா, ஸ்டேஜுக்கு வேணால் நல்லாயிருக்கும், இறங்கி அதே வேஷத்தோடையே ரோட்டில் நடந்தால் நல்லா இருக்குமா? ஸ்டேஜுக்கு இப்போ பரதநாட்டியத்துக்கு ட்ரெஸ் ஒன்றும் போட்டுக்கிறாள், டிசைனாக அந்த அதுக்குன்னு உள்ள ஆபரணங்கள் அந்த இதெல்லாம் கதகளி இத்தியாதிகளுக்கெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸு தனியாக ஸ்பெஷலாக இருக்குது. அது ஸ்டேஜுக்கு தான் நல்லா இருக்குமே தவிர சிக்னலில் அது மாதிரி நின்றுட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? எங்கேயா ரவுண்டானால அந்த ட்ரெஸ்ஸோடு சுற்றின்னு இருந்தால் எப்படி இருக்கும்? வித்தியாசமாக தானே இருக்கும். அதுபோல் ராமர் சொன்னார், இது அவதாரத்துக்குன்னு போட்டுட்ட வேஷம், வைகுண்டம் போயிட்டேனானால் சுயமாக உள்ளதான எனக்குன்னு உடைய ரூபத்துக்கு நான் மாறிடுவேன்னா. அப்போ ஹனுமார் சொன்னார், என்னால் அதை ஏற்றுக்க முடியாதுன்னா. பாவோ நான்யத்ர கச்சதி, உங்களை எப்போதும் கோதண்டபாணியாய் பார்க்கறது தான் என் மனசு லயிச்சுது. இன்னி வரைக்கும் நான் அதில் தான் மயங்கி இருக்கேன். ஒரு கையில் கோதண்டத்தையும் ஒரு கையில் பானத்தையும் நீங்கள் வச்சுருக்கிற அந்த ஸ்டைலில் தான் நான் மயங்கி இருக்கேன். இந்த ரூபம் கலைஞ்சு போயிடுத்துனால் எனக்கு அங்கே ரசப்படாது. ரெண்டாவது என்னன்னார், ராமாயணம் இருக்கோ வைகுண்டத்தில் அப்படின்னார். ராமாயணம்லாம் கிடையாது, நான் உங்களை பார்த்துட்டு இருப்பேன், நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கலாம். தத் விஷ்ணோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரயா. பரமபதத்துக்கு என்ன லக்ஷணம்னால், பெருமாள் உட்கார்ந்துருப்பார் பரமபதநாதனாய், ஆதிசேஷன் இல்லை, ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோட எழுத்தாப்பில் நித்தியசூரிகள்லாம் உட்காண்டிருப்பாள். பெருமாள் அவளை பார்த்துட்டு இருப்பார், அவள் பெருமாளை பார்த்துட்டு இருப்பாள். எத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கிறது? ஹனுமார் கேட்டார், எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கிறது? ஏன் ஹனுமன்னு நித்திய சுகம் வைகுண்டம் எல்லாரும் அதுக்கு தானே ஏங்குறா. ஹனுமார் சொன்னார், ராமாயணம் படிக்காமல் நான் உங்களை வெறுமனை பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு ரசிக்குமா? ஒன்றும் ராமாயணம் படிக்கணும், இல்லை யாரையாவது ராமாயணம் சொல்லி கேட்கணும், இல்லை நான் ராமாயணம் சொல்லணும். இந்த பாக்கியம் இல்லாத எனக்கு வைகுண்டம் சப்பு சப்புன்னு இருக்கும். அதனால் ராமாயணம் இல்லாத வைகுண்டமும் வேண்டாம், கோதண்டம் பானத்தோடு இல்லாத ராமன் ரூபமாக இல்லாத வைகுண்டமே எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு உபகாரம் பண்ணுங்கோ அப்படின்னா. என்னன்னா, எங்கள் ராமாயணம் நடந்தாலும் எனக்கு ஒரு விஐபி பாஸ் வாங்கி கொடுத்துருங்கோ, நான் போய் அங்கே உட்காந்துருப்பேன். முதல்ல எனக்கு ஒரு ஸ்தானம். எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமதா. அவர் வந்து உட்காந்துருவார், கையை கூப்பிண்டு தலைக்கு மேலே கை வச்சுண்டு தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலி, தலைக்கு மேலே கை வச்சுண்டு எங்கெல்லாம் ரகுநாத கீர்த்தனம், ராமாயணத்தை ராமாயணமாக சொல்கிறாலும், ராமாயணம் சொல்கிறேன்னு ஆரம்பித்து சொந்த கதையை அளக்காமல் ஊருகதையை வச்சுருந்து அரட்டை அடிக்காமல் ராமகுணத்தை எங்கே சொல்கிறாலும், ராமாயணம்னா புயூர் ராமகுணமாக எங்கே சொல்கிறாலும், நான் அங்கே போனேன் இங்கே போனேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லிவிட்டு ராமாயணத்துலேருந்து ஒரு ஸ்லோகம் 2 மணி நேரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ராமாயணமும் சொன்னார் அவர் ராமனை பற்றியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் 2 மணி நேரம்னா 1 மணி நேரம் 50 நிமிஷமாவது ராமனை பற்றி பேசுகிற இடமா இருக்குமானால் ராமாயண ஸ்லோகம் சொல்லுவாளானா, வெறுமனே எனக்கு கதை தெரியும் நான் சொல்கிறேன்னு உட்காண்டு இல்லாமல் அந்த ஸ்லோகம் வேணுமே. எனக்கு வால்மீகி எழுதின அந்த தேனினம் இனியதான ஸ்லோகம் வேணுமே. திங்கவி செவிகல்லார தேவரும் பருகச் செய்தான் அப்படின்னார் கம்பர். தேவர்கள்லாம் கூட ஆசைப்படுறாலாம் இந்த ராமாயண ஸ்லோகத்தை கேட்கறதுக்கு. அந்த தேன் சொற்றதான அந்த ராமகதை அந்த ராமாயண ஸ்லோகத்தோடு எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் எனக்கு ஒரு இடம் வேணும். தத்திர கிருதமஸ்தகாஞ்சலி. அங்கே வந்து உட்காந்துன்னு என்ன பண்ணுறாருனால் கரகரேன்னு கண்ணால் கண்ணீர் விட்டுட்டே இருக்காராம். பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம். ராமகதையை சொல்கிற காலங்கள்லாம் அது சீதா கல்யாணம் சொன்னாலும் சரி, ஜனனம் சொன்னாலும் சரி, ஏதோ ராமனும் சீதையும் பிரிஞ்சிருந்தால் விரகத்தில் அழுதாள்னா கதை கேட்குற நமக்கு அழுக வரும். ராமன் காட்டுக்கு போகிறாருன்னா அழுக வரும். பரதன் வந்து அழுதார் சித்திரக்கூட்டத்தில்னா சிரசா துவாம் அபியாச்சேகம் குருஷ்வ கருணாம்மை பாந்தவேஷு ச சர்வேஷு பூதேஷ்விவ மகேஸ்வர. இந்த மாதிரி சில ஸ்லோகங்கள்லாம் உயிரை பிடிப்பார் வால்மீகி. உயிர் நாடியை பிடிச்சி அப்படியே அசைப்பார். அந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறதே அழாமல் இருக்க முடியாது. நீ யஜ்யங்கள்லாம் பண்ணவாள் லோகத்துக்கு போ அப்படின்னு ஜட்டாயுவை சொல்கிறதேயும் சபரியை பற்றி சொல்கிறதேயும் இந்த இடங்கள்லாம் அழுக வரும். அந்த நேரத்தில் அழுவாரா ஹனுமார்னால்? தபஸ்வாத்தியாய நிரதம்னாலே கண்ணால் கண்ணீர் வருமா? என்ன இப்படி கதை சொல்கிறதுக்கு எதை சொன்னாலும் கண்ணீர் விடுவேன்னா என்ன அர்த்தம்னால், நம்மெல்லாம் கதையில் ராமனை கேட்டவாள், ஹனுமார் நேர பார்த்தவர். இப்போ நம்ம கதையாக கேட்குறோன்னா நமக்கு இமேஜின் தான். ராமர்னு ஒருத்தர் இருக்கார், லக்ஷ்மணன் ஒருத்தர் இருக்கார், சீதை யாரும் நேராக பார்க்கலையே, ராமாயணம் மூலமாக பார்க்குறோம்.
ராமாயணத்தில் வர்ணிச்சத்தை கொண்டு ஒரு தஞ்சாவூர் படம் எழுதினால், ஒரு சித்திரப்படம் எழுதினால், ஒரு விக்கிரகம் பண்ணினால், இன்றைக்கி அயோத்தியில் கூட புதுசாக அழகாக விக்கிரகம் பாலராமர் பண்ணி வச்சுருக்கா. இமேஜின் தானே, நேர பார்த்து யாரும் அடிக்கலையே. ராமர்னா இப்படி இருப்பார்னு அந்த அந்த சிற்பிக்கு ஒரு கற்பனை, ராமராக உள்ளேருந்து தான் அதை தோண பண்ணுறா. அதனால தான் அப்படி ஒரு அழகாக அமைஞ்சிருக்கு. அந்த சிற்பத்தை பற்றி ஒன்றும் சொல்லலை, அந்த சிற்பியோடக்கும் குறவும் சொல்லலை. ரொம்ப பக்தியோடு கூட பண்ணியிருக்கார். கர்நாடகத்துலேருந்து தான் அந்த மூர்த்தி போயிருக்காள்னு சொல்கிறாள். அவ்வளோ ஆசாசையாக பண்ணியிருக்கார். இன்றைக்கும் நிமிஷத்துக்கு 500 பேர் தரிசனம் பண்ணுறாள் அயோத்தியில். ஒரு நிமிஷத்துக்கு 500 பேர் வந்து பார்க்குறாள்னு. 80,000 பேர் கதவு கோயில் திறந்துருந்தா பகல் முழுக்க 50,000 பேர் 80,000 பேர் பார்க்குறாள்னா அந்த மூர்த்தியில் ஒரு சாநித்தியம் வந்துடுத்தோம். அந்த மூர்த்தியில் ஒரு சாநித்தியம் வந்துடுத்தோ. க்ஷேத்திரமோ அயோத்தி, தெய்வமோ ராமன். அயோத்தியில் தானே இருக்கார் ராமன். ஒரு மூர்த்தத்தையும் கோவிலையும் இப்படி பிரதிஷ்டை பண்ணதும் அங்கே வந்துடுறார். ராமாயணமும் படிக்கிறதே ராமர் வந்துடுறார். அது விஷயம் இல்லை. நேராக பார்க்கல, நம்ம கதையில் கேட்குறோம், கோவிலில் பிம்பத்தில் சித்திரப்படத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் ஹனுமார் நேராக பார்த்தவராச்சே. ராமாயணம் அப்படின்னு நான் ஒரு ஸ்லோகம் ஆரம்பித்ததுமே ஹனுமார் கதை கேட்குறாரானால் அவருக்கு ராமனோட பழகினதெல்லாம் ஞாபகம் வந்துடும். ஞானானந்தாட்ட போய் உங்களுக்கு ஒரு குரு, எல்லாருக்கும் குரு உண்டே, குரு இல்லாத சிஷ்யன் இல்லையே, நீங்களும் அடிக்கடி சொல்லுவே குருவருள் தான் நமக்கு வேணும்னு சொல்லுவேலே, உங்களோட குரு யார் அப்படின்னு ஒரு சிஷ்யர் கேட்டுவிட்டார். நெருங்கி பழகிறவரை கூப்பிட்டு, நெருங்கி பழகிறவர் கைங்கரியம் பண்ணுறவர், சுவாமிகளே உங்களோட குரு யார் அப்படின்னாராம் ஞானானந்தாட்ட. ஞானானந்தாட்ட இன்னார் தான் எனக்கு குருன்னு சொல்லணும், இல்லை எனக்கா ஞானம் பகவான் கொடுத்தாருன்னு ஏதாவது சொல்லணும். 1 மணி நேரம் அழுதாராம் ஞானானந்த சுவாமிகள். ஞானி, மகாஜானி, கரகரேன்னு கண்ணை மூடிண்டு அழுதுன்னு. 1 மணி நேரம் கழித்து சொன்னாராம், அப்பா தாய் இல்லாத பிள்ளை இல்லைப்பா, எனக்கு ஒரு குரு உண்டு, சிவரத்னகிரி சுவாமிகள் அப்படிங்கிற மகான் தான் எனக்கு தீட்சை கொடுத்தாள் அப்படின்னு. அவர் பேரை சொல்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சாங்க ஞானானந்தாக்கு. அவர் பேரை சொல்கிறதுக்கு அவர் சரித்திரத்தில் இதெல்லாம் சொல்லுவார். நெருங்கி கைங்கரியம் பண்ணுற சிஷ்யாலெலாம் நிறையா பேரோட எனக்கும் பழக்கம் இருந்தது. வயசானவாள் கார்த்தால 3:30 மணி ஆனால் எங்கள் தாத்தாவோட கல்யாண ரூபாய் ஸ்தோத்திரத்தை அலறுவாராம் ஞானானந்த சுவாமி தபோவனத்தில். அவர் வாழ்நாள் முழுக்க இன்றைக்கி அந்த பழக்கம் இருக்குங்கிறார். தபோவனத்தில் எங்கள் தாத்தாட்ட அளவில்லாத ஒரு பிரியம். அந்த அந்தராம் தீட்சிதர் எங்கள் பெரியவாள்கிட்ட ஞானானந்த சுவாமிகளுக்கு கல்யாண ரூபாயை சொல்ல சொல்லி எல்லாரையும் நாராயணா நாராயணா நாராயணான்னு 3 மணிக்கு அலற சொல்லுவாராம். அவர் அஸ்தமித்ததும் அவர் சித்தியானதும் எங்கள் தாத்தா தான் 2 வருஷம் பிரவச்சனம் பண்ணார். ஞானானந்த சுவாமிகளுடைய ஆராதனை உற்சவத்தில் நாராயண தீட்சர் தான் 2 வருஷம் பிரவச்சனம் பண்ணினால். அப்புறம் கொஞ்சம் அந்த கமிட்டியெல்லாம் மாறி போனதில் அப்புறம் பிரவச்சனம் பண்ணுறவாள் மாறி போனார். எங்கள் தாத்தாக்கும் ஞானானந்த சுவாமிகளுக்கும் உள்ள சம்பந்தத்தை சொல்கிறேன். அவ்வளவு பிரியம் எங்கள் பெரியவாள்கிட்ட. அவர் உன்னோட குரு யார், உங்களோட குரு யாருன்னு கேட்டதும் 1 மணி நேரம் ஆச்சா அழகு. ஏன் அழுவானே, பேரை சொல்கிறதுக்கு, ஒரு பேரை சொல்கிறதுக்கு அழுவானே அப்படின்னால் குருவை நினைக்கிறதையே அவர் நம்மக்கிட்ட எப்படியெல்லாம் பழகினாருங்கிறது ஞாபகம் வருதோணும். குருவை பற்றி சொல்கிறதையே அவர் நம்மளை எப்படி பார்ப்பார், வான்னு எப்படி தலையாட்டுவார், தோளில் எப்படி தட்டுவார், கையை எப்படி பிடிச்சிப்பார், நம்மளோட எப்படி சரச சல்லாபம் பண்ணுவார். அவர் மாதிரி இன்னொருத்தர் நினைக்க முடியுமா? ஒரு ஆச்சாரியன் போல, ஒரு பதி போல சதிக்கு வாழ்க்கையில் இன்னொருத்தர் எங்கள் ஆத்துக்காராட்டம் இவர் இருக்காருன்னு யாராவது சொல்லுவாளா? ஒரு சதி சொல்லிவிடுவாளா? உண்மையான சதி பதிவிரதையாக இருக்கிறவள் எங்கள் ஆத்துக்காராட்டமே நீங்களும் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாளா? சொல்ல மாட்டா. ஏன்னால் அவருக்கு அவள் ஆத்துக்காரு தான், உலகமே அவர் தான், உலகத்தில் அவர் ஒருத்தர் தான், உலகமே அவர் தான் அப்படின்னு இருக்கா போல ஆச்சாரியன் ஒரு உண்மையான சிஷ்யனுக்கு ஒரு ஆச்சாரியன்தான். பல குரு இருக்க முடியாது, ஒரு குரு தான். அந்த குருவையும் நினச்சா ஒட்டுன்னு கண்ணீர் வரா போல ஒரு குரு. அவரை நினச்சாலே அவரோட காருண்யத்தை உடனே ஞாபகத்துக்கு வருது, நம்மக்கிட்ட பழகின ஞாபகம் வருது. 1 மணி நேரம் ஆச்சு ஞானானந்த சுவாமிகளுக்கு அந்த பேரை சொல்கிறதுக்குன்னு சொல்கிறேன் பார்த்தேலா. அதுபோல் ஆஞ்சநேயருக்கு ராமாயணம் சொல்கிறேன்னு யாராவது சொன்னால் ஆசையாக வந்து உட்காருவார் கதை கேட்க. ஆனால் கதையை ஆரம்பித்ததுமே ராமன் தன்னோட பழகினதெல்லாம் ஞாபகம் வந்துவிடும். ஓடி வந்து கட்டின்றது, கைக்குள்ளே தன்னை வச்சுண்டது. ஹனுமன்னு உனக்கு ஈடானவாள் யாரும் கிடையாதுடா, ஹனுமன்னு உனக்கு ஈடானவாள் யாரும் கிடையாதுன்னு சீதை சொன்னது.
உன்னை பார்த்தாலே என் மனசு சந்தோஷப்படுறதுடா ஹனுமன்னு. மனசோஹி மம பிரீத்தி உற்பன்னா தவ தரிசனாது. ஹனுமன்னே உன்னை நினச்சாலே சந்தோஷண்டா, உன்னை பார்த்தாலே சந்தோஷண்டா அப்படின்னு சீதம்மா சொல்லணுமானால் சாட்சாத் ரங்கநாயகி ராமன் தான் ரங்கநாதன் தான் ராமன்னு சொன்னால் சீதை யாராக இருக்க முடியும்? ரங்கநாதன் தான் ராமனா வந்தாரானால் சீதை என்ன யாருன்னால் சீதா லக்ஷ்மிஹி பவான் விஷ்ணு. அந்த மகாலட்சுமி தான் ஸ்ரீரங்கத்தில் பிரகாசிக்கிற அந்த தேவதை தான் சீதை. அப்படின்னால் அந்த சீதை சொல்கிறாள், ஹனுமன்னே எனக்கு உன்னை பார்த்தா என் மனசு அப்படி குதூகலிக்கிறதுடா. இனிமேல் வாழ்க்கையே இல்லைன்னு 10 மாதமாக அசோகவனத்தில் அழுதுன்னு இருந்த எனக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு, ராமனோட நானும் சேருவேன், ராமனோட எனக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்குங்கிற நினைப்பெல்லாம் உன்னை பார்த்தா பாசிட்டிவ் ஏற்படுறது. எனக்கு பாசிட்டிவ் வைப் அப்படிங்கிறாலும் இங்கிலீஷில். சில பேரை பார்த்தாலே நினச்சாலே நெகட்டிவ் வைப் வந்துவிடும். அவளை பார்க்கவே கூடாது, நினைக்கவே கூடாதுன்னு நினைப்போம் நம்ம. சில பேரை நினச்சாலே பாசிட்டிவாக நமக்கு ஒரு இது வந்துடுறது. அதில் ரொம்ப முக்கியமானவர் ஹனுமான். ஏன்னா சீதையே சொல்லியிருக்காள், உன்னை பார்க்கறதுனாலேயே மனசு சந்தோஷப்படுறதுடா. நீ பேசுகிற ராமாயணம் அப்புறம் இருக்கட்டும், கொடுக்க போகிற ராமான்னு எழுதின அங்குலியகம் அப்புறம் இருக்கட்டும், நீ மோதிரம் கொடுத்தே ராமதூதன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கட்டும். உற்பன்னா தவ வச்சனாத்துன்னு இல்லை இங்கே சுந்தரகாண்டத்தில். உற்பன்னா தவ தரிசனாது, உன்னை பார்த்தாலே சந்தோஷம்னு தாயார் சொன்னதுனால தான் இன்றைக்கி நாமக்கல்ல ஒரு வாரத்தில் வரப்போகிறது. இன்னிலேருந்து 6வது நாள் ஹனுமத் ஜெயந்தின்னா 1,08,000 வடை கட்டிக்கிறார் மாலை. ஒரே ஒரு ஆஞ்சநேயருக்கு எத்தனை வடை? 1,08,000 வடை. 1,08,000 வடை தட்டணுமானா எத்தனை உளுந்து போடணும், எத்தனை அரிசி போடணும், ஊற போட்டு அரைச்சி, எத்தனை பேர் சேர்ந்து அரைச்சி, எத்தனை எண்ணெய் வச்சு தட்டி கட்டுறாளே. ஹனுமன் ஜெயந்தியை நாமக்கல்ல போனால் பார்க்கலாமே, வீடியோலையும் வருதே, இப்போ வாட்ஸ்அப்பில் தான் எல்லாருக்கும் வருதே. எல்லாம் தோரணமாக கட்டி போடுறா வடையை, தோரணமாக சுற்றி கட்டி. ஹனுமாரே வடையில் இருப்பார், கோவிலே மணக்கும் வடையில். உள்ளே போனாலே வடையால் தோரணம், வடையால் மாலை, வடையாலேயே எல்லாம் கிரீட்டம் ஹனுமாருக்கு. 1,08,000 வடை ஹனுமாருக்கு நாமக்கல்ல. ஒரு வடமாலை சாதாரண நாளில் சாத்தனமானால் 7,000 ரூபாயாம் ஹனுமாருக்கு. ஏன்னா பெரிய ஆஞ்சநேயர். இதோ நம்பாத்தில் சின்ன ஆஞ்சநேயராக இருந்தால் ஒரு 11 வடை தட்டி மாலையை போட்டுவிடலாம், ஒரு 27 வடையில் தட்டி மாலையை போட்டு விடலாம். அவரும் பெரிய மூர்த்தியாக இருக்கார், 5-10 வடை தட்டி மாலை போட முடியுமா? நார்தான் வைக்கலாம். அதனால் அவ்வளோ பெரிய வடமாலை ஒரு சுற்றணுமானால் 7,000 ரூபா ஆறுதான். கூடையில் எடுத்துன்னு போனால் ஒரு தடவை நாமக்கல் போடும்போது எனக்கே ஆசையாக இருந்தது. ஆஞ்சநேயருக்கு பண்ணால் எது பண்ணாலும் நன்னா பண்ணணும் சுவாமிக்கு. நானும் எங்காத்தில் ஒரு ஆஞ்சநேயர் வச்சுருக்கேன், ஸ்ரீஜெயந்தி சீடையாட்டமாக வடையை போட்டு அதை ஊசியில் கோத்து நானும் வடமாலை சாத்தினேன்னு சொல்கிறோமே. ஹனுமார்னா இப்படி இருக்கணும், வடமாலைன்னா இப்படி இருக்கணும், சாத்தினா இப்படி சாத்தணும். 4 கூட முழுகாத கூடையில் எடுத்துன்னு போகிறா, மாலையே எடுத்து எல்லாத்தையும் கோத்து சாத்துறா. நமஸ்காரம் பண்ணி நினச்சிட்டேன், எனக்கு ஒன்றும் பிரார்த்தனை இல்லை, எனக்கு காரியம் ஆகணும், நானும் வடமாலை சாத்துறேன், எனக்கு ஏதாவது ஒன்று அமையணும் சாத்துறேன்லாம் வேண்டிக்கல. எனக்கு ஒரு பார்த்ததும் ஆஞ்சநேயர்னா இப்படி இருக்கணும், வடமாலைன்னா இப்படி இருக்கணும், சாத்தினா இப்படி சாத்தணும். ராமாயணம் படிக்கிற நமக்கு வர்றது அது சகஜம்தானே, சந்தோஷம். இப்படி சாத்துறாளே ஹனுமாருக்கு அப்படின்ட்டு கவுண்டரில் போய் கேட்டேன். 3 மாதம் ப்ரீ புக்கிங்காக வடமாலைக்கு. 3 வேளை சாத்துறாளாம் ஹனுமாருக்கு, 3 வேளை வடமாலையா, 3 மாதம். நான் சொல்கிறது 15 வருஷம் முன்னாடி கதை. அடாடா நம்ம பாட்டுக்கு மனசில் நினச்சிவிட்டோமே வடமாலைன்னு. என்னடா அது இப்படி சொல்கிறாளே, 7,000 ரூபாயாம் ஒரு வடமாலை சாத்துறதுக்கு. இன்னைக்கு 15,000 ரூபா இருக்கும். அப்புறமா என்னமோ தெரியாமல் நினச்சிவிட்டேன் ஹனுமன்னு மனசில். எங்காவது ஆஞ்சநேயர் தான் பெருமை நமக்கு. அவருக்கு சீடை மாலை போட்டுருவோம் நம்ம ஆற்றுக்கு போய் நினச்சிட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பட்டர் வடமாலையெல்லாம் சாத்தி தீபாராதனை பண்ணிட்டு என்னை கூப்பிட்டா. உங்களை பார்த்தா பழக்கமான வாளாட்டம் இருக்கே, சேங்காலிபுரம் ஒன்றார். ஆமாம், சேங்காலிபுரம் எங்கள் பட்டரோட உறவுக்காரர் தான் அங்கே பூஜை பண்ணுறார். ஆமாம், சேங்காலிபுரம் தீட்சிதர்னு. ராமாயணம் சொல்கிறவாளாச்சே, உங்களோட ராமாயணம் கூட நான் பார்க்குறேன்னே யூடியூப்லன்னு. அதான் பார்த்த முகமாக இருக்கேன், விசாரிச்சேன்னார். உடனே சாத்தின வடையிலேருந்து ஒரு 10 வடையை எடுத்து கொடுத்தா, இருந்தாங்க பிரசாதம்னா ராத்துக்கு வந்துட்டேன் வாங்கிட்டு. ஹனுமார் என்னை கூப்பிட்டு சொன்னதான் நினச்சின்னேன். வடமாலை சாத்துறேன்னியே, நீ 10 வடை வாங்கிக்கோ, பிரசாதம் போகிறோம் உனக்கு, ராமாயணம் சொல்லு ஒழுங்கா. அது சாத்தேன்னு ஒருத்தன் வருவான் கரைவேட்டி கட்டின்ட்டு தலைவலியோட. எனக்கு அந்த காரியம் ஆகணும், இந்த காரியம் ஆகணும், வீடு கட்டணும், உத்தியோகம் வேணும்,
வயிற்று வலி போகணும் தலைவலி போகணும்னு அவன் 3 வேளை வந்து சாத்திப்பாம்பா. நீ ராமாயணத்தை ஒழுங்காக சொல்லு, நான் 10 வடம் தரேன் உனக்கு சாத்தின மாலையிலேருந்து. நீ ஒன்றும் இதெல்லாம் வேண்டிக்க வேண்டாம், நீ நல்லபடியாக ராமாயணம் படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார் அனுமார்னு நானே என்ன சமாதானப்படுத்தினேன். சாத்தணும்னு நினச்சதுக்கு 10 வடையை இருந்தாங்கன்னு கையில் கொடுத்ததும், சரி நீ ஒழுங்காக ராமாயணம் சொல்லு போகிறோம், நீ ஒன்றும் சாத்தெல்லாம் வேண்டான்னு அனுமார் என்ன சொல்லி அனுப்பிச்சுட்டார்னு நானாக நினச்சிட்டேன். ஏன்னா நினச்சுட்டா பண்ணணுமோன சுவாமி காரியத்தை. எனக்கு ஒன்றும் பிரார்த்தனை இல்லை, ஆசை தான் இருந்தது, பார்த்தா ஆசை. அப்புறம் அந்த பட்டர் சொல்கிறார், இன்றைக்கி தான் இப்படி சாத்துறது, ஹனும ஜெயந்தி என்றைக்கு வந்து பாருங்கோ கோவிலே வடையால் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னா. 68,000 வடையாம். 68,000 வடை ஹனுமாருக்கு. இது ஒரு கோவிலில் சொல்கிறேன். அதுபோல் சுசீந்திரம், நங்கநல்லூர், இது மாதிரி எத்தனை இடத்துல ஆஞ்சநேயர் இப்போ ஆகிட்டார், விஸ்வரூப ஆஞ்சநேயர். எல்லாருக்கும் வடை தட்டணுமானா 5-10 வடையில் தட்டி முடியுமா? வருஷம் அது நம்ம பிறந்த நாளே 5 வருஷம் கொண்டாடினா போர் அடிக்கிறது. 6ஆவது வருஷம் குழந்தைக்கு வேணால் கொண்டாடி எனக்கு என்ன பிறந்த நாள், நமக்கு என்னத்தை சாதிச்சு விட்டோம் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு. குழந்தைக்கு வேணால் கொண்டாடு, கோவிலுக்கு வேணால் போயிட்டு வருவோம். உடனே மாமி சாயங்காலம் தான் ஞாபகம் வருது, இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் ரீ நட்சத்திரம் அப்படிங்கிறா. உடனே மாமி சொல்கிறா, அடாடா கார்த்தாலேயே சொல்லப்படாதா ஒரு கரண்டி பாயசமாவது வச்சுருப்பேனே சுவாமிக்கு அப்படிங்கிறா. ஏன் சாயங்காலம் வைக்கக்கூடாதா? இந்த கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு வியாஜம். கார்த்தால சொல்லியிருந்தா வச்சுருப்பேன்னு என்ன அர்த்தம்? இப்போ எதையும் ஆரம்பிச்சுடாதேன்னு அர்த்தம். கார்த்தாலேயே சொல்லியிருந்தா வச்சுருப்பேனே பாயசம் அப்படிங்கிறா. அடுத்த வருஷம் ஞாபகமாக சொல்லுங்கோ அப்படிங்கிறா. நம்ம பிறந்த நாள் போர் அடிக்கிறது. அனுமார் என்னைக்கு இருந்தார், இன்றைக்கி ஹனும ஜெயந்தி 5 நாள் முன்னாடியே பேச ஆரம்பிச்சுட்டுமே, 6 நாள் முன்னாடியே ஹனும ஜெயந்தியை நினைக்க ஆரம்பிச்சுட்டோமே. அப்போது ஏதோ செஞ்சுருக்காருன்னா என்ன செஞ்சுருக்காருங்கிறத சொல்கிறது தான் ராமாயணம். சுந்தரகாண்ட கதைகள். அசாத்திய சாதக சுவாமின்னி கிம் அசாத்தியம் தவ பிரபு ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபோன்னு நினச்ச காரியங்களெல்லாம் நடத்தி கொடுப்பார் அந்த ஹனுமார். இதில் ஒரு ஆச்சரியம், இப்போ ராமாயணம்னா ராமரை பற்றி கதைகள் சொல்கிறதே, கதை சொல்கிறதே என்ன இருந்தாலும் நம்ம திரேதாயுகத்தில் இருந்தார்னு சொல்லி தான் ராமாயணம் சொல்ல முடியும். கிருஷ்ண கதை ஆரம்பித்தோமானால் துவாபர யுகத்தினுடைய முடிவில் பிறந்தார் கம்சவதத்துக்காக. தேவகி பிரார்த்திச்சு, வசுதேவர் பிரார்த்திச்சு, மதுராவில் இருந்த ஆதிகேசவ பெருமாளே கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினார் அப்படின்னு. குருவாயூரப்பன் தான் கிருஷ்ணன். அந்த ஆதிகேசவ பெருமாள் மதுராவில் இருந்தவர் தான் இன்னைக்கு குருவாயூரில் இருக்கார். அந்த கிருஷ்ணர் தான், அந்த குருவாயூரப்பன் தான் வசுதேவர் தேவகிக்கும் குலதெய்வமாக. புள்ள அப்பாவுக்கு குலதெய்வமாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, அவர் கிருஷ்ணர் இல்லை. குருவாயூரில் இருக்கிறவர் கிருஷ்ணர்னு ரொம்ப பேர் நினச்சின்னு இருக்கா. அவருக்கு ஆதிகேசவன்னு பேர். மூலமூர்த்திக்கு என்ன பேருன்னால், மதுராவில் தான் இருந்தார் அவர். ஆதிகேசவ பெருமாள் அப்படின்னு பெருமாள் அவர். சங்கச்சக்கரத்தோடு இருக்கார். நமக்கு இப்போ அலங்காரம் பண்ணி வெண்ணையும் வேணுவையும் கொடுத்து காட்டுறா. மூலஸ்தானத்தில் கார்த்தால 8:30 மணிக்கு அபிஷேகம் பண்ணுறதே பார்த்தோமானால், சால கிராமத்தை விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சிலை இருக்குது, பாத்தாளாஞ்சன சிலைன்னு பேர். அந்த சிலையால் ஆனவர் அவர். ஒரே மூர்த்தத்தினால சால கிராமத்துக்கும் மேற்பட்டதான மூர்த்தி அது. அது மகாரோகங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணிடும். அந்த மூர்த்தத்தில் பட்ட, எப்படி பழனி மூர்த்தியில் பட்ட பாலை கொடுப்பா நமக்கு பழனிக்கு போனோமான, போகர் பிரதிஷ்டை, நவபாஷான பிரதிஷ்டை, அது கேன்சர் முதலிய ரோகங்கள்லாம் நிவர்த்தி பண்ணோம்னு பழனியில் போய் அபிஷேகம் பண்ண பாலை வாங்கி சாப்பிடுவா. எந்த முருகன் கோவில்லையும் கொடுக்காத ஒரு பிரசாதம் பழனியில் மாத்திரம். மலைக்கு போனோமான வெள்ளி கிண்டியில் பால் வச்சுட்டு அபிஷேகம் பண்ணது முருகனுக்குன்னு ஒரு உதிரணி பால் கொடுப்பா. உள்ளே போகிறவாளுக்கு இப்போ அதுவும் 100-500 டிக்கெட்டில் போகிறவாளுக்கு தான் அதையும் கொடுக்குறா. வெளியில் எல்லாருக்குமே கொடுத்துருந்தா ஒரு காலத்தில். இப்போ உள்ள வரைக்கும் போகிறவாளுக்கு, விசேஷ தரிசனத்துக்கு போகிறவாளுக்கு அதை கொடுக்குறாள்னு சொல்கிறா. எல்லாருக்கும் கொடுத்து சாத்தியப்படலை கூட்டத்திலேயோ என்னமோ. ஆனால் அதுபோல் குருவாயூர் மூர்த்தம் அந்த சிலைக்கே ஒரு பெருமை. கார்த்தால 3:30 மணிக்கு தைலதாரேன்னு பண்ணுவாள், சங்கத்தில் விட்டு. அந்த எண்ணெயை வாங்கி சாப்பிட்டோமானால் மகாரோகங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். ஸ்வதைல சம்சேவக ரோகஹர்த்தரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே அப்படின்னு எங்கள் பெரியவாள் பண்ணினதான தியானம். மாத்ராச்ச பித்ராச்ச ததோத்தவேனே சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே அப்படின்னு அவள் அப்பா அம்மா வசுதேவர் தேவகி, நந்தகோபன் யசோதை, பின்னாடி வந்த உத்தவ சுவாமி. ராமாயணத்தில் ஹனுமார் எப்படியோ அதுபோல் கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு உத்தவ், கிருஷ்ணாவதார ஹனுமானவர். இவரும் கல்யாணம் பண்ணிக்கல, அவரும் கல்யாணம் பண்ணிக்கல. இவரும் ஒன்றையும் எதிர்பார்த்து ராமன்கிட்ட இல்லை, உத்தவனும் ஒன்றையும் எதிர்பார்த்து ராமன் இடத்துல இல்லை. உத்தவனோட பக்தி அந்யாதிருஷமானது. கிருஷ்ணாவதாரம்னாலே அர்ஜுனனை பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கா. அர்ஜுனன்னு பாண்டவால்ல அர்ஜுனனுக்காக அவ்வளோ பண்ணார்னு. உத்தவனுக்கு பண்ணதில்லை, கோட்டியில் ஒன்று கிடையாது அர்ஜுனனுக்கு. உத்தவன்கிட்ட சொல்கிறாள், உத்தவா
இந்த உலகத்திலேயே எனக்கு பிரியமானவாள் உத்தவா, உனக்கு மேலே யாரும் கிடையாதுரா அப்படிங்கிறா. நைவாத்மாச்ச யதா பவானு. கடைசியில் அவதாரம் முடிகிறதே கிருஷ்ணன், உத்தவா இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்சவாள் யார் சொல்லு அப்படின்னு. பிடிச்சவாள் யார் சொல்லுன்னா உத்தவன் என்ன சொல்லுவார்? உங்கள் அப்பா வசுதேவர்னார், அம்மா யசோதேன்னார். அவள்லாம் பிடிக்கும், இந்த ஆளு சொல்லும். இதுக்கு மேலே பிடிச்சவாள் ஒருத்தர் இல்லைன்னு ஒருத்தரை சொல்லு அப்படின்னா உங்கள் அண்ணா பலதேவர். எல்லாரையும் சொல்லி பார்த்தா பதில் இல்லை கிருஷ்ணனிடத்தில். உடனே உங்களுக்கு பிடிச்சது ருக்மிணி தான் அப்படின்னா. அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னா, எனக்கு தெரியல, இப்போ நீயே சொல்லு கிருஷ்ணா அப்படின்னது. உத்தவர் சொல்கிறார், எனக்கு அவளெல்லாம் பிடிக்கும் உத்தவா, ஆனால் உன்னை போல் எனக்கு பிடிச்சவாள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. நைவாத்மாச்ச யதா பவானு. உத்தவா, உன்னை பிடிச்சா போல் இந்த உலகத்தில் எனக்கு பிடிச்சவாள் வேறு யார், உனக்கு நீடானவாள் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாரானால் உத்தவன் அப்போ எவ்வளவு பழகியிருக்கணும் கிருஷ்ணனிடத்தில் நெருங்கி. அவர் கட்டின்றதையே தான் கட்டிண்டு, அவர் பூசின்ற சந்தனத்தையே எடுத்து தான் மறுநாளைக்கு நிர்மால்யத்தை பூசிண்டு, துவயோபோக ஸ்ரக்கந்த வாசோலங்கார சர்ச்சிதா. அவர் என்ன உபயோகப்படுத்தினாரோ அதை மறுநாளைக்கு பிரசாதமாக கிருஷ்ண பிரசாதமாக தான் எடுத்துட்டு வாழ்நாள் முழுக்க அப்படியே இருந்தார் உத்தவ சுவாமி. கடைசியில் இப்போ பத்ரிகாசிரமம் போன்னுட்டா. கிருஷ்ணாவதாரம் முடிகிறதே, உன்னை விட்டு பிரியறதே எனக்கு தாங்கல்ல, நீ கிளம்பிவிடு பத்ரிகாசிரமம் போயிடு, நான் அப்புறம் அவதாரத்தை முடிச்சுக்கிறேங்கிறா. உத்தவா பதரீத்வம் பிரயாகீதி, நீ பத்ரிகாசிரமம் போயிடு, என்னோட பாதுகையும் தரேன்னு கிருஷ்ணாவதாரத்தில் உபயோகப்படுத்தின பாதுகையும் கொடுத்து உத்தவர் இன்னைக்கு பத்ரிகாசிரமத்தில் அங்கே போய் உபாசனை பண்ணி க்ஷேமத்தை அடைஞ்சா உத்தவர். கிருஷ்ணாவதாரம்னு சொன்னால் திரேதாயுகம்னு துவாபர யுகம்னு சொல்லிடுவோம், ராமாவதாரம்னா திரேதாயுகம்னு சொல்லிடுவோம். அது மாதிரி சொல்ல முடியாது ஹனுமன் ஜெயந்தி. ஏன்னால் ஹனுமாருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோமே, ஹனுமார் எங்கே இருக்காருனால் நம்மளோட தான் இருக்கார். நம்மளோட தான் இருக்காரா? சும்மாவாது ஏதாவது சொல்கிறீங்களா? மூர்த்தமாக இங்கே வச்சுன்னு இருக்கோம், இங்கே இருக்கார் ஹனுமார், ராமரோடு இருக்கார்னு சொல்கிறீங்களான்னா நம்மளை போலேயே ஒத்தரா நம்மளாம் எப்படி நடமாடின்னு இருக்கோமோ அதுபோல் ஹனுமாருடைய அஷ்டோத்தரத்தில் ஒரு அர்ச்சனை, ஓம் கந்தமாதன சைலஸ்தாய நமஹா. ஹிமேமலையில் ஒரு சிகரமாக, அதற்கு கந்தமாதன பர்வதம்னு பேர். கந்தமாதன பர்வதம்னு கூகுள் மேப்பில் போட்டோமானா 3 இடத்த காட்டுறது. என்ன நான் கதையில் சொன்னேன்னா உடனே கையில் செல்லு இருக்கா போட்டு பார்க்கணும் தோணுமோனோ, கதை முடிஞ்சோ நாளைக்கோ. 3 இடத்துல மத்திய பிரதேஷில் ஒரு சிகரம் காட்டுறது, உத்தரப்பிரதேசத்தில் ஒன்று காட்டுறது. கந்தமாதன சிகரம் பத்ரிகாசிரமத்துக்கு மேலே ஹனுமாருடைய ஸ்தானம்னு சொல்கிறது. ஹனுமார் பத்ரிகாசிரமம் தாண்டி கொஞ்சம் தூரம் போனோமானா பீமபாலம்னு ஒன்று இருக்குது, பீமன் பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்குது. மிலிட்ரி ஏரியா அதெல்லாம் நம்மளை ரொம்ப ஜாக்கிரதையாக ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா போகிறதுக்கு. அந்த பாலம் தாண்டி போனால் அங்கே தான் ஹனுமாரும் பீமனும் சந்திச்சுண்டால்னு மகாபாரதம் சொல்கிறது. இன்றைக்கும் சௌகந்திக புஷ்பங்கள்லாம் அங்கேருந்து தான் கொண்டு வந்தார் பீமன்னு. அந்த சிலையெல்லாம் அங்கே வச்சுருக்கா. இந்த 1000 இதழ் கொண்ட தாமரையை கொண்டு வந்தது பீமன். ஹனுமாரும் பீமனும் பேசின்றது அதெல்லாம் இப்போ இந்த ராஜ்யத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா. இந்த இடத்துல பஞ்சபாண்டவாள் நடந்து போகிறது திரௌபதியோடு, ஆதிசங்கரருக்கு அங்கே ஒரு ஸ்டாச்சு வைக்கிறது இத்தியாதிகள்லாம் நிறையா. பத்ரிகேதார் போனால் இப்போ நிறையா நம்மளுடைய இந்த கிரந்தத்தை நினைக்கிறா போல் நிறையா விஷயங்கள். வியாசரோட குகை, சரஸ்வதியினுடைய நதிக்கரையில் சரஸ்வதி கோவில் ரொம்ப அழகாக அங்கே நிறையா நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு அழகாக அலங்காரம் போல் நிறையா அங்கே பண்ணியிருக்கா. அங்கே பீமன் சௌகந்தி புஷ்பத்தை எடுத்துன்னு வரா போல் வச்சுருக்கா. அங்கே தான் ஹனுமார் இருக்காருன்னு பாரதமும் சொல்கிறது. அந்த மலையில் உட்காந்துட்டு 10,000 கிம்புருஷர்கள் அப்படின்னு கந்தர்வாலில் நன்னா பாடக்கூடிய ஒரு வகுப்பு. அந்த கிம்புருஷ வருஷத்தில் ஆர்ஷ்டிஷேணர்கள் அப்படிங்கிற கந்தர்வாலோட கூட ராமாயணம் படிச்சுன்னு இருக்காராம். இன்றைக்கும் நம்மளை போல் நம்ம எப்படி இங்கே ஸ்ரீரங்கத்தில் ராமாசிரமத்தில் உட்காந்து காவேரி கரையில் ராமாயணம் படிக்கிறோமோ, இன்றைக்கி பாலகாண்டம் பாராயணம் பண்ணுறோமோ, அதுபோல் அங்கே அவர் ஆஷ்டிஷேணேன சக கந்தர்வைஹி அனுகீயமானாம் பரமகல்யாணீம் பர்த்ரு பகவத் கதாம் சமுபஸ்ருணோதி ஸ்வயம் சேதம் காயதி. கிம் புருஷே வருஷே பகவந்தம் ஆதிபுருஷம் லக்ஷ்மணாக்ரஜம் சீதாபிராமம் ராமம் தச்சரண சன்னிகர்ஷாபிரதः பரமபாகவதோத்தமோத்தமோ ஹனுமானே சஹ கிம் புருஷைஹி அவிரத பக்திஹி
உபாஸ்தே ஆர்ஷ்டிஷேனேன சக கந்தர்வைஹி. இந்த கிம்புருஷ வருஷத்திலே பரமபாகவதோத்தமரான ஹனுமான் சீதாராமனே, சீதைக்கு ரொம்ப இஷ்டமான ராமன், சீத கண்ணனுக்கு நிறைஞ்ச ராமன், சீதாபிராமம் ராமம், ராமன் ஒரு தடவை சொல்லியாச்சு, அப்புறம் சீதாபிராமம்னு சொல்லுவானே, ராமம் அபிராமம் சீதாபிராமம் மனோபிராமம் லோகமனோபிராமம், இப்படி எல்லாம் வரும் பதங்கள் புராணங்களில். மனசை ரொம்ப கொள்ளுற தெய்வமாம் தெய்வங்களுக்குள்ள ஸ்ரீராமன். அது பாலராமராக இருந்தாலும் சரிதான், அயோத்தியா ராமராக இருந்தாலும் சரிதான், ராஜாராமராக இருந்தாலும் சரிதான், வனவாசம் போகிற ராமராக இருந்தாலும் சரிதான். ராமன்னு ஒரு சித்திரம் வரைஞ்சி விட்டால், ஆனால் குழந்தை வரைஞ்சா கூட மனசை கொள்ளகொள். நமக்கே எவ்வளோ ஆசையாக இருக்கும்னால் சீதைக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும். சுகர் சொல்கிறார் இது சீதாபிராமம் ராமம். அவருக்கு இன்னொரு பெருமை என்னன்னால் எங்கள் லக்ஷ்மண சுவாமியோட அண்ணாங்கிறது ஒரு பெருமையா. லக்ஷ்மணாக்ரஜம் சீதாபிராமம் ராமம் தச்சரண சந்நிகர்ஷாபிரதா பரமபாகவதோ ஹனுமானே. சுகாச்சாரியால் ஒரு ஹனுமார் பேர் வைக்கிறார். ஹனுமாருக்கு ஒரு அடமொழி. என்ன அடமொழின்னால் பாகவத ஹனுமான் அப்படி. காரியசித்தி ஹனுமான், சஞ்சீவினி ஹனுமான், வீர ஹனுமான், பல ஹனுமான் இருக்கா. அல ஹனுமான், சிஏ ஹனுமான், விசா ஹனுமான், பாஸ்போர்ட் ஹனுமான், ஐஏஎஸ் ஹனுமான். மெட்ராஸிலெல்லாம் இந்த பரீட்சை வேணும்னா அந்த பேனாவை கொண்டு அங்கே வச்சு பூஜை பண்ணினா ஐஏஎஸ் பாஸ் பண்ணிவிடுவாள். கலெக்டர் ஆஃபீஸில் அங்கே ஒரு ஹனுமார் இருக்கார். ஆழ்வார்பேட்டை சிக்னலில் அங்கே ஒரு ஹனுமார் இருக்கார். சிஏ ஹனுமார்னு பேர் அவருக்கு. சிஏ பரீட்சை எழுதுறவாள்லாம் அங்கே போய் வடமாலை சாத்தி வேண்டிண்டா சிஏ பாஸ் பண்ணிவிட்றோம். ஒருத்தரோடது இல்லை, லட்சம் பேரோட நம்பிக்கை அது. நான் இப்போ யாராவது கதையில் சொல்லிவிட்டேன்னா சிஏ படிக்கிறவாள்லாம் அழிச்சுன்னு போகும்பாங்க. எனக்கு வேண்டியவாளாக இருந்தால் வெளியில் இருந்தால் போயிட்டு வந்துடுவா. ஆழ்வார்பேட்டையில் ஒரு ஹனுமார் இருக்கார். சிஏ ஹனுமான்னு பேர் அவருக்கு. நங்கநல்லூரில் விசா ஹனுமான்னு ஒருத்தர் இருக்கார். விசா கிடைக்காத வாழ்க்கெல்லாம் விசா கொடுக்குறாராம். என்னெல்லாம் ஹனுமார் பாருங்க. ஹனுமாரில் பல ஹனுமான் இருக்கார் இல்லையா. ஹனுமார் என்ன எப்படி கூப்பிட்டாலும் அவர் வருவார், ஆசையாக சந்தோஷம். ஆனால் சுகர் சொல்கிறார் அவர் எல்லா ஹனுமானையும் விட ஒரு ஹனுமான் இருக்கார். அவர் என்ன ஹனுமான்னால் பரமபாகவதோ ஹனுமானே. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாகவத ஹனுமான்னா பாகவதம் படிக்கிற நாங்கள் 4 பேர் தான் சந்தோஷப்படுவோம். வேறு யார் பாகவத ஹனுமான்னு சொன்னால் அது சப்பு சப்புன்னு இருக்கும். அது ஐஏஎஸ் ஹனுமான், சிஏ ஹனுமான், விசா ஹனுமான்னா தான் ஒரு 1000 பேர் படையெடுப்பாங்க. நான் நம்ம குரு கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் பாகவத ஹனுமானே பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. ஒரு இடத்துல ஹனுமார் கோவில் கட்டி கோவிந்தபுரத்தில் போதேந்திரால் சன்னதி வாசலில் ஒரு ஹனுமாரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. ஏன்னா ராமநாமம் எப்போது சொல்லிகிட்டு இருக்காருணும். ராமநாமம் ராமாயணம் சொல்கிற இடத்துல ஹனுமார் இருப்பார். போதேந்திராலோ ஜீவசமாதி அனவரதும் ராமநாமம் சொல்லிகிட்டு இருக்கிறவர்ங்கிறதுனால வாசல்லையே ஹனுமாரும் வந்துவிட்டார். வாசல்லையே ஹனுமாரும் வந்துவிட்டார். இங்கே பழுவூர்னு இங்கே ஒரு ஊர் இருக்குது, பழுவூர்னு. அங்கே வாழ்நாளில் எத்தனை பாராயணம் பண்ணாலும் தெரியாது நாராயணியும் ஒரு மகான் இருந்தார், கோவிந்த தாமோதர சுவாமிகள்னு. அவர் திருவல்லிக்கேணியில் தான் இருந்தார். திருவல்லிக்கேணி பெரியவாள்னு பேர். அவர் கடைசி காலம் எனக்கு காவேரியில் சமாதி வேணும், காவேரி கரையில் அப்படின்னு அவராகவே ஆஸ்பத்திரியிலேருந்து எனக்கு இந்த கிராமத்தில் பழுவூரில் சமாதி வைங்கோன்னு சொல்லி, அவர் பிறந்தது ஆங்கரை பெரியவான் தான் அவருக்கு பேர். ஆனாலும் பழுவூரில் சமாதி வேணும்னு இங்கே வந்து சமாதி ஆனார். அவர் கால்நாளில் பூஜை பண்ணிட்டு இருந்தால் ஒரு சின்ன குருவாயூரப்பன், ஒரு 1.5 அடி 4 அடி தான் இருப்பார் அந்த குருவாயூரப்பன். அந்த குருவாயூரப்பனையும் என் சமாதியிலேயே வச்சு விடணும்னார். ஒரு 500 முறை ராமாயணம் படிச்சிருக்கா, ஒரு 1000 முறை பாகவதம் படிச்சிருக்கார், 2000 முறை சுந்தரகாண்டம் படிச்சிருக்கார், 5000 முறையோ என்னமோ சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணியிருக்கார். அவர் வாழ்நாளில் 5000 முறை சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணியிருக்கார். நாராயணியம் படித்ததுக்கு கணக்கே கிடையாது. நான் போனேன்னா எனக்கு ஒரு தசகம் படிப்பார், நீங்கள் போனால் உங்களுக்கு ஒரு தசகம் படிப்பார். ஒரு நாளைக்கு 100 பேர் பார்க்க வந்தாலானால் ஒரு பாராயணம் ஆகிடும். தனியாகவும் உட்காந்து படிச்சுட்டே இருப்பார் நாராயணியம். அப்படி படிச்சுட்டு இருந்தாரா, சமாதி ஆனார். ஒரு வருஷத்தில் எழுத்தாப்பில் அவர் சமாதிக்கு எழுத்தாப்பில் பெரிய குருவாயூரப்பன் கோவில் கட்டி விட்டார். இந்த கோவிலுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த கோவில் கட்டினவாளுக்கு கூட இங்கே பழுவூரில் ஒரு சுவாமிகள் சித்தியாக இருக்கார், அவர் நாராயணியம் படிச்சிருந்தாருன்னு தெரியாது. என்ன போல் அவரோட அந்த சுவாமிகளோட பழக்கமானவாளுக்கு தான்
இந்த லிங்க்கு புரியும். அந்த சமாதிக்கு நேர அளவெடுத்தோமானால் நேராக ஒரு குருவாயூரப்பன் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் முத்தரசநல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது. குருவாயூர் கோயிலாட்டமே ஒரு குருவாயூரப்பன் கோயில் கட்டி விட்டாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் கட்டியிருக்கா. ஒன்றும் 5000 ரூபா 10,000 ரூபாலாம் கட்டினதில்லை. கோடிக்கணக்காக போட்டு கட்டியிருக்காள். ஒரு குருவாயூர் மாதிரியே மந்திர் கட்டியிருக்காள். அந்த சமாதிக்கு நேராக இருக்காது. இது என்ன சம்பந்தம் சொல்லுங்க நீங்கள்? ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு இல்லையா? அதுபோல் போதேந்திரால் அனவரதமாக 350 வருஷமாக ராமநாமம் சொல்லிகிட்டு இருந்த அந்த ஜீவ சமாதி, இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிற அந்த சமாதி வாசலில் ஒரு பெரிய நங்கநல்லூர் ஆஞ்சநேயராட்டம் ஒரு ஆஞ்சநேயர் உண்டார். அவர் அங்கே வைக்கிறதுக்காகன்னே வரல, வேறு ஒரு இடத்துல பிரதிஷ்டைக்காக ஏற்பாடாயிருந்தவர். அங்கே பிரதிஷ்டை பண்ண முடியாத போக எனக்கு அந்த காலங்கள்லாம் தெரியும், பிரதிஷ்டை பண்ண காலங்கள்லாம். அண்ணாட்ட வந்து கேட்டால் நம்ம போதேந்திரால் சன்னதியில் வச்சுருப்பா, போதேந்திரால் சன்னதியில் வச்சுருவா, ஒரு பேர் வைங்கோ நீங்கன்னா. என்ன அவருக்கு என்ன பேர்? என்ன சுகர் என்ன சொல்லியிருக்கார்? பாகவதம் தானே அவருக்கு மூச்சு பேச்செல்லாம். பிரேமி என்னாக்கு சுகர் என்ன பேர் சொல்லியிருக்கார் ஹனுமாருக்கு? பரமபாகவதோ ஹனுமானே, பாகவத ஹனுமான்னு பேர் வைக்கின்றா. இன்றைக்கும் போதேந்திரால் சன்னதியில் எங்கேக்கோ பிரதிஷ்டை யாரத்துக்காக ஏற்பாடு பண்ணியிருந்த ஹனுமார் இங்கே வந்துட்டா. இங்கே வந்து இங்கே பாகவத ஹனுமான் அப்படின்னு அண்ணா கையாலேயே பிரதிஷ்டை பண்ணி சம்பிரோக்ஷனை பண்ணி அந்த நடையில் அவள் ரொம்ப வருஷமாக ராமாயணம் சொல்லிகிட்டு இருக்காள். போதேந்திரால் ஆராதனைக்கு அந்த மேடைகிட்டையே வந்துட்டார் அந்த ஹனுமார். இது என்ன சம்பந்தங்கிறது ராமாயணம் படிக்கிறவாளுக்கு தான் புரியும். 50 வருஷத்துக்கு மேலே அவர் ஆராதனை பண்ணிட்டு எங்கே உட்காந்துன்னு ராமாயணம் சொல்லிகிட்டு இருந்தாரோ அதே மேடைகிட்டையே ஹனுமாரும் பிரதிஷ்டை ஆகிட்டார். அந்த பக்கம் போதேந்திரால் ராமநாமம் சொல்கிற சாநித்தியம், இந்த மகாத்மா 50 வருஷத்துக்கு மேலே ராமாயணம் சொல்லிகிட்டு இருந்த ஒரு சாநித்தியம், இந்த ரெண்டுத்துக்கும் நடுப்புற வந்து பிரதிஷ்டையாக ஹனுமார் உட்காண்டிருக்கார். பேர் என்னன்னார்? பாகவத ஹனுமான். பரமபாகவதோ ஹனுமானி சஹ கிம் புருஷைஹி அவிரத பக்தி உபாஸ்தே. அவர் ஒரு ஜபம் பண்ணிட்டு இருக்காரா அந்த ஹிமேமலையில். அந்த ஹனுமார் பண்ணுற ராம மந்திர ஜபம். ஓம் நமோ பகவதே உத்தம ஸ்லோகாயே நம ஆரியலக்ஷண சீலவிரதாயே நம உபசிக்ஷிதாத்மனே உபாசிதலோகாயே நம சாதுவாத நிகஷனாயே நமோ பிரம்மண்யதேவாயே மகாபுருஷாயே மகாராஜாய நமஹ. மகாபுருஷாயே மகாராஜாய நமஹ அப்படின்னு இவர் ஆஞ்சநேயர் ஜபிக்கிறதான ஹனுமார் மந்திரம். நான் சொன்னால் கொஞ்சம் அதிகப்படியாக போய்டும், நானே சொல்கிறேன்னு. இங்கே ராமாசிரமம் 6 வருஷம் ஆறுது. ராமாயணம் விடாமல் மறந்து எடுத்ததுலேருந்து ராமாயணம் படிச்சுன்னு இருக்கோம். ராமாசிரமம் அமைஞ்சுது. ராமான்னு சிவத்தல்லாமோ அன்னிலேருந்து ஏதோ மனசுக்கு ராமர் வந்தார், ராமான்னே சிவத்தெல்லாம் எழுதியிருக்கோம். இந்த உள்ளே கூட வந்து பார்க்காதவா இந்த ஊருக்காரா வாசலோடு போனாலானா இப்படிங்கிறா வண்டியில் போகிறது. என்ன கோவில்னு தெரியாத வாளுக்கு என்ன ஏதோ ஒரு சாநித்தியம் இங்கே வாளுக்கு இழுக்கிறது. கண்ணத்தில் போட்டுக்கிறது, ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துறது இப்படிங்கிறது. ஏதோ போகிறா, நான் நடத்துகிறேன்னு சொல்லலை. இங்கே ராமர் வந்து வச்சு ராமாயணம் படிக்க ஆரம்பித்தோம். இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் பெரிய விஸ்வரூப ஆஞ்சநேயர் உண்டார். நாளைக்கு பகலில் டைம் இருந்தால் போய் பார்க்கலாம் 10 மணிக்கு. இங்கேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டரில் இந்த பக்கம் நான் ஊருக்கு அந்த பக்கத்தில் பெரிய ஆஞ்சநேயர் இந்த சாஸ்திரமத்தை பார்க்க இருக்க. என்ன அண்ணாவே கேட்டால், ஆஞ்சநேயர் ஏதோ இங்கே பிரதிஷ்டைங்கிறாளே, நீ தான் பண்ணியிருக்கியா ராமர் ஆசிரமத்தில்? பெரிய கட் அவுட்லாம் வச்சுருக்காளே, நீ தான் பண்ணினியான்னு அடிக்கடி வருவார் அன்போடு கூட நம்ம ஆசிரமத்துக்கு. நான் சொன்னேன், அண்ணா நான்லாம் அவ்வளோ பெரிய மூர்த்திலாம் பிரதிஷ்டை பண்ணுற அபிப்பிராயம் இல்லை எனக்கு, ராமாயணம் படிக்கணும் எனக்கு, அதுதானே தவிர அதுக்கு ராமராக வந்து இங்கே உட்காண்டிருக்கார் ஆசிரமத்தில். அண்ணா ஆசையாக வரையில் இங்கே ராமாயணம் என்றைக்கும் படிச்சுன்னு இருக்கணும். எனக்கு இங்கே பெரிய தன்னை ஸ்தாபிச்சுக்கிறா போல் ஒரு இவர் தான் கோவில் கட்டினார்பா. அடுத்தது கோவில் ஒன்று கட்டினா வாழை பற்றியும் பேசுவாளோன்னு. இங்கே யார் கட்டினா, யாரால் வந்ததுன்பா, அவா படமும் பக்கத்தில் வைப்பா. இயல்பு. நான் லோகத்தில் அது தோஷம் சொல்லலை. அது மாதிரி அபிப்பிராயங்கள்லாம் எனக்கு இல்லைன்னா நான் மனசில் அப்படின்னு நினைக்கல. ராமாயணம் என்றைக்கும் படிச்சுட்டு இருக்கணும், பாகவதம் படிக்கணும், எனக்கு அனுகிரகம் விடுவோம். இல்லைப்பா அந்த ஹனுமார் வராருனதும் நீனும் ராமாயணம் படிக்கிறியா, நம்ம ஆசிரமத்துக்கு தான் வந்துட்டாரோன்னு நினச்சேன் அப்படின்னார் என்கிட்ட. அப்புறம் நம்ம ஆசிரமத்துலேயும் ஹனுமார் இருக்காருன்னா ராமரோட இருக்கார், அது ஒன்றும் விஷயம் இல்லை. ஆனாலும் இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் பெரிய விஸ்வரூபாஞ்சன் இன்னும் கோவில் கட்டி முடியல, க்ரெயினில் தூக்கி வச்சுருக்கா அந்த ஹனுமாரை. ராமாயணம் எங்கே படிக்கிறோமோ அங்கே நான் இருப்பேன்னு அவர் சொன்னதுக்கு, எங்கே படிச்சுட்டு இருந்தாலும் நான் இருக்கேன்னு ஒரு இடத்துலையும் அவர் தன்னோட இருப்பை தெரிவிச்சுட்டே இருக்கா அந்த ஹனுமார். அதுபோல் இந்த கந்தமாதன மலையிலையும் சிகரத்தில் இருந்துட்டு 10,000 பேரோட ராமாயணம் படிக்கிறார்.
நம்மளை போல் இன்றைக்கும் அவரும் இருக்கா. அவர் மேலப்பட்ட காற்று ஹிமயமலையிலேருந்து நம்ம பக்கம் தெற்கையும் அடிக்கிறது. அதனால தான் ராமாயணத்தில் நமக்கு ஒரு பக்தியும், ராமனிடத்தில் ஒரு ஈடுபாடும், ராமகதை சொல்லணும், கேட்கணும், ராமாயண பாராயணம் பண்ணணுங்கிறதுல ஒரு ஸ்ரத்தையும் ஏற்படுறது. திரேதாயுகம் துவாபர யுகத்தில் இருந்த அவதாரம் போல இல்லைங்கிறதுக்காக சொன்னேன். அந்த காலத்தில் இப்போ நிருசிம்மாவதாரம்னா கிருதயுகத்தில் பண்ணினார், வராகாவதாரம் கிருதயுகத்தில் பண்ணார் பாத்மகல்பத்தில். அதுபோல் இல்லை இப்போ ஹனுமத் ஜெயந்தி மாத்திரம் இருக்கிறவருக்கு கொண்டாடின்னு இருக்கும். நம்மளோட ராமர் இருக்கா இல்லையான்னு கேட்கக்கூடாது அசட்டுத்தனமா. ராமரும் நம்மளோட தான் இருக்கார், கிருஷ்ணர் நம்மளோட தான் இருக்கார். அந்த சரித்திரத்திலேயே அவதாரம் முடிச்சுட்ட கட்டமும் அதில் சொல்லப்படுறது. அதுபோல் ஹனுமாருக்கு இல்லை. ராமாவதாரம் முடிச்சுட்டார்னு இப்போ சீர்காட்னு ஒரு இடம் சொன்னேன் அயோத்தியில். கிருஷ்ணாவதாரம் முடிச்சுட்ட இடமும் இருக்குது. அது மாதிரி இல்லை இந்த ஹனுமாருடைய இருப்பு. அவர் பரமேஸ்வரனுடைய அம்சமாக சொல்லப்படுறார். பரமேஸ்வரனுடையவே அவதாரம். ஆஞ்சநேயருடைய அஷ்டோத்திரத்திலேயே ஓம் ருத்ரவீரிய சமுத்பவாய நமஹ, பரமேஸ்வராவதாரமான ஹனுமாருக்கு நமஸ்காரம் அப்படின்னு அஷ்டோத்திரத்திலேயே இருக்கு. அவர் தானே ஸ்ரீராம ராமராமேதி ரமே ராமே மனோரமேன்னு எப்பொழுதும் ராமநாமன் ஜபிச்சுட்டு இருக்கிறவர். ஜம்புகேஸ்வரர், மாதுருபூதேஸ்வரர் அவரே தான் ஹனுமாராயும் வந்து ராமனுக்கு ஒரு சிரமம்னு வனவாசத்தில் ஏற்படுற காலத்தில் நான் இருக்கேன் ராமா, நான் போகிறேன் லங்கைக்குன்னு போய் சீதைக்கு கனகாழியை கொடுத்து சூடாமணியை வாங்கிட்டு வந்து அசாத்தியமான காரியங்கள் எல்லாம் பண்ணி லங்கையை கொளுத்தி இங்கே கொண்டு ராமன்கிட்ட கொடுத்து இதோ தான் இருக்கால், இங்கே தான் இருக்க லங்கைன்னு வழி காமிச்சு சேதுபந்தனத்துக்கெல்லாம் கூட ஒரு கையாக இருந்து ராவண வதவர் இருந்தோ சுவாமியோடு இருந்து திருப்பி அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதையும் காலண்டையில் உட்காந்துட்டு 11,000 வருஷம் ராமனோடையே வாழ்ந்து ராம கைங்கரியமே லட்சியமாக, ராம கைங்கரியம் அப்படி ஒரு லட்சியமாக இருப்பாரா ஹனுமா. துளசிதாசர் அழகாக ஒரு கதை சொல்கிறார், அதை சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி. இதில் துளசி ராமாயணத்தில் ராமச்சரித்த மானஸில் ராமர் நினச்சதெல்லாம் செய்கிறார் ஹனுமார் கூட இருந்து. அதுபோல் ஒரு ராமருக்கும் ஹனுமாருக்கும் கண் பார்த்தா செய்வா, சில பேர் சொன்னால் செய்வா. சொன்னால் கூட இப்போவே செய்யணுமா, செய்கிறேன் இருங்கோ அப்படின்னு சொல்லுவாள். சொன்னால் உடனே செய்யணுமா, இருங்கோ செய்கிறேன் அப்படின்பா. கண்ணும் பார்க்கல, குறிப்பும் காமிக்கல, ஆனால் ராமர் நினச்சதெல்லாம் செய்கிறாரேன்னு லக்ஷ்மணருக்கும் சீதைக்குமே ஹனுமார் மேலே ஒரு அசிக்கு வந்து கொடுத்தான். லக்ஷ்மணருக்கும் சீதைக்குமே அவா 2 பேரும் தனியாக சம்பாஷணம் பண்ணிக்கிறா. லக்ஷ்மணா என்னடா இது ரொம்ப அதிகமாக போயின்னு இருக்கீடா, ராமனுக்கும் ஹனுமாருக்கும் உள்ளதான இந்த ஸ்நேகம் நம்மெல்லாம் வந்து அந்த பக்திக்கு முன்னாடி தோற்று போடுவோம் போல இருக்கே. ஆமாம் மண்ணி நானே கவனிச்சுன்னு இருக்கேன் அப்படின்னார் லக்ஷ்மணன். உடனே இது எங்கே இப்படி போனால் அவரும் வந்து நிமிஷத்துக்கு 4 தடவை ஹனுமன்னு கூப்பிட்டுட்டே இருக்கார். நம்மளெல்லாம் லட்சியமே பண்ணுறதில்லை, பக்கத்தில் இருக்கோம் நம்ம. அது நெருங்கின வாழ்க்கே அது மாதிரி ஒரு பொசசிவ் வந்துவிடும். அதுபோல் சீதைக்கும் லக்ஷ்மணனுக்குமே ஒரு அசூயை வந்துடும் தான் துளசிதாசர் சொல்கிறா. இவர் பண்ணுற கைங்கரியத்தில் வந்துடுதோ. அதனால சீதை சொன்னாலாம் ஹனுமனை தனியாக ராமர் இல்லாத நேரமாக அவரை பிடிக்கிறதே கஷ்டம். தனியாக ஏதோ ஒரு சமயத்தில் மாட்டின ராமர் அண்ணன்ட போன நாளைக்கு தனியாக மாட்டிவிட்டா. ஹனுமன்னே வாழை சுருட்டின்னு இருக்கணும். சும்மா ராமர் கூப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது எங்களுக்கெல்லாம் கிடையாதா கைங்கரியம், உனக்கு ஒண்டியே தானே. அவரும் உன்னையே கூப்பிட்டுன்னு இருக்கார். எப்போ பார்த்தாலும் அந்த புறத்தில் உள்பட காலை பிடிக்கிறேன்னு உள்ளே வந்துடுறேன். காலை பிடிச்சின்னு தூங்க படுத்துக்க வந்தாரானா தலையை பிடிக்கிறேன், காலை பிடிக்கிறேன்னு எப்போ பார்த்தாலும் அவரோடையே சுத்தறேன். அம்மா நான் என்ன பண்ணணும் அப்படின்னாரு ஹனுமார். ஒரு 24 மணி நேரத்துக்கு நீ எதுவும் செய்யக்கூடாது அவருக்கு. நான் சொல்கிறேன், ஒரு 24 மணி நேரம் அவர் என்ன கூப்பிட்டாலும் நீ எதுவும் செய்யக்கூடாது. காதல் விழாத மாதிரி. அம்மா அது பழக்கம் இல்லையே. அவர் தான் உன்னை கூப்பிட்டு சொல்கிறது இல்லையோனோ, குறிப்பறிஞ்சு தானே நீ ஏன் செஞ்சுட்டு இருந்த. அவராக கூப்பிட்டு சொன்னாலொழியே செய்யக்கூடாது. குறைச்சிக்கோ. அவராக கூப்பிட்டு சொன்னாரானா அப்போ பார்த்துக்கலாம். பார்த்து செய்யறதுன்னா அப்போ நாங்கள்லாம் என்ன, அவர் எங்களை என்ன நினைப்பார், நீயே செஞ்சுட்டு இருந்தேயான என்ன அர்த்தம். நானும் செய்யலை நீனும் செய்யாதேன்னு சில பேர் அப்படி துர்போதனை பண்ணுவா. நம்ம வாழ்க்கையிலேயே அது மாதிரி உண்டு. நம்மளை சுற்றியே இது மாதிரி இருக்கும். ஆஃபீஸ்லேயே ரொம்ப வேலை செஞ்சானா என்னடா ரொம்ப நீ தான் இது போடுறியா, சீன் போடுறியா, மேல் ஆஃபீஸர்கிட்ட பேர் வாங்கணும்னு பண்ணுறியா, அப்படியெல்லாம் பண்ணுவாளோனும். அதுபோல் சீதை அவராக கூப்பிட்டு ஹனுமன்னு இதை செய்யன்னு சொல்லாத, நீயா செய்யக்கூடாதுன்னார். ராமரும் கூப்பிட்டு ஒன்றும் சொல்கிறதில்லை, இது வரைக்கும் சொன்னதில்லை. ராமர்கிட்ட ஒரு பழக்கம் அவராக கூப்பிட்டு சொல்ல மாட்டார். குறிப்பறிஞ்சு தான் ஹனுமார் செஞ்சுட்டு இருந்தார். பேசாமலே இருந்தார். ஆனால் கைங்கரியம் பண்ணுறவாளுக்கு பண்ணாமல் இருக்க முடியாதோனும்.
ஒரு ஒரு கைங்க அர்ச்சனை பண்ணுறவாளுக்கு அர்ச்சனை பண்ணாதான் அன்னி பொழுது இதாக இருக்கும், பாராயணம் பண்ணுறவாளுக்கு பாராயணம் பண்ணியிருந்தால் தான் இருக்கும், ராமநாமம் ஜபிக்கிறவாளுக்கு ஜபிச்சாதான் இருக்கும், கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு போகிற பழக்கம் இருக்கிறவாளுக்கு போனால் தான் மனசுக்கு சந்தோஷம். ஆனால் ராமரை பார்த்துட்டே இருக்கார் ஹனுமார், சீதையும் பக்கத்துலேருந்து ஹனுமாரை பார்த்துட்டே இருக்கா அப்படின்னு கண்ணை காமிச்சுட்டு இருக்கா. ஹனுமாரும் ஹனுமார் ராமரை பார்க்குறார், சீதா ஹனுமாரை பார்த்துட்டே இருக்கா. 20 மணி நேரம் ஆச்சு, எத்தனை நாழி இருப்பார். ராமரும் பார்த்துட்டே இருக்கார். அன்னைக்கீடு பார்த்து அவர் அந்தப்புறத்துக்கு வரவே இல்லை. இது மாதிரி பண்ணிவிட்டாருங்கிறது ராமருக்கு தெரியாதுன்னு இவன் நினச்சின்னு இருக்கா. சிம்மாசனத்திலே உட்காண்டிருக்கார், சபையெல்லாம் கலைஞ்சாலும் ஹனுமாரும் உட்காண்டிருக்கார் எழுத்தாப்பில் காலண்டையில். சீதை வருவார்னு பார்த்துட்டே இருக்கா, வரவே இல்லை, உட்காண்டே இருக்கார். தூங்குற நேரம் வந்துவிடுதா இல்லையா? தூங்குற நேரம் வந்தது சீதைக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா அது இவ்வளோ நேரம் ஆறுது, பேசாமல் உட்காண்டே இருக்காரு, வரவே இல்லையே, நம்ம தான் ஏதோ அபச்சாரம் போட்டுவிட்டோம் போல இருக்குதுன்னு நினச்சின்னு இருக்காள். சொல்லாமலே குறிப்பறிவார் ராமர், குறிப்பறிஞ்சு செய்கிற குடும்பம் அவாலும். ஒரு கட்டத்தில் ராமர் என்ன பண்ணார், தூக்கம் நேரம் வந்துடுது இல்லையா, துளசிதாசர் சொல்கிறார், நான் சொல்லலை, இது கொட்டாவி விட்டார். தூக்கம் வந்தால் கொட்டாவி வருமானோ? கொட்டாவி விட்டதும் ஹனுமாருக்கோ கைங்கரியம் பண்ணி பழக்கமா, வாய்கிட்ட போய் டப்புன்னு சொடுக்கி விட்டார். கொட்டாய் விட்டதும் வாய்கிட்ட போய் டப்புன்னு கொட்டாய் விட்டால் சொடுக்கிறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு. கொட்டாய் விட்டால் சொடுக்கிறதுன்னு ஒரு பழக்கம். ஹனுமார் என்ன பண்ணிவிட்டார், அது கைங்கரியம் பண்ணின வாளுக்கு பண்ணாமல் இருக்க முடியாது, சிரிச்சு விட்டார். ராமனும் சிரிச்சு விட்டார், சீதையும் பார்த்து சிரிச்சு விட்டார். உடனே சீதை சொன்னால் உங்கள் 2 பேரையும் திருத்த முடியாது, எப்படியாவது போங்க அப்படின்னுட்டு ஹனுமாரை விட்டுவிட்டா, நீ ஏதாவது பண்ணிக்கோன்னு. ராமரும் அப்புறம் கிளம்பி அந்தப்புறத்துக்கு வந்தார் அப்படின்னு அழகான ஒரு கதை. சுந்தரருடைய ஹனுமாருடைய கதையில் ராமச்சரித்த மானஸில் என்னுடைய சகா ஹனுமார் அப்படிங்கிறார். ஹனுமான் சாலிசாலையும் சரி ராமச்சரித்த மானஸ்லையும் என்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கிறார். ஹனுமாரை ஒரு தெய்வம் நான் உபாசிக்கிறேன்னு சொல்கிறது இல்லை, ஏன்னா அவர் வாழ்க்கையில் அப்படி இருக்கார். துளசிதாசரோட கையை பிடிச்சி அவர் வாழ்க்கையில் ஒரு கட்டத்துலேயும் சித்திரக்கூடத்துலேயும் விருந்தாவனத்துலேயும் அயோத்தியிலையும் காஷிலையும் ஹனுமார் கூடையே இருந்தார். 300 வருஷம் முன்னாடி இருந்த துளசிதாசர் கதை சொல்கிறேன். துளசி காட்டுன்னு இன்றைக்கும் காஷியில் இருக்குது. அங்கே அவர் ராமாயணம் சொல்லிட்டு இருக்கிற காலத்தில் ஹனுமார் உட்காண்டிருப்பார் எழுத்தாப்பில் கிழவர் ரூபத்தில். என்னெல்லாம் துளசிதாசர் சரித்திரம். குஷ்டரோகி போல் போர்வையை போத்திண்டு எழுத்தாப்பில் உட்காந்துட்டு கரகரன் கண்ணீர் விட்டுண்டு பஜு தீன பந்து தினேஷ தானவ தைத்ய வம்சனிகந்தனம் ரகுநந்த ஆனந்த கந்த கோசலச்சந்த தசரத நந்தனம் ஸ்ரீராமச்சந்திர. இது அடிக்கடி பாடுவார் துளசிதாசருடைய தோகா. இது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கதை சொன்னாரானால் ஒரு தடவை இந்த பாட்டு வந்துவிடும் அவருக்கு. புண்டரீகம் போடுறா போல் பாராயணத்தில் எப்படி, அதுபோல் இவருக்கு ஸ்ரீராமச்சந்திர கிருபாலு பஜமன ஹரண பவ பயதாருணம் நவகஞ்ச லோச்சன கஞ்ச முககர கஞ்ச பதகஞ்சாருணம் ஸ்ரீராமச்சந்திர சிரமுகுட்ட குண்டல திலக சாருதார அங்க விபூஷணம் ஆஜானுபுஜ சர சாபதர சங்கிராம ஜித கரதூஷணம் ஸ்ரீராமச்சந்திர கிருபாலு பஜமன. பாடிண்டே இருப்பார். 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கரகரேன்னு கண்ணீர் விட்டுட்டே இருப்பார் ஹனுமார். இவருடைய பிரவச்சனத்திலேன்னெல்லாம் துளசிதாசருடைய அனுபவம் ஹனுமாரோட கூட இருக்குது. அந்த ஹனுமாருடைய ஜெயந்தி இன்றைக்கி உலகம் முழுக்க ஹனுமான் சாலிசா எத்தனை பக்தால் சொல்கிறா. துளசிதாசரோடது சுந்தரகாண்டம் படிக்கிறவாளை விட 100 மடங்கு அதிகம் இருக்கா சாலிசா சொல்கிறவா. 1000 மடங்கு 1,00,000 மடங்கு அதிகமாக இருக்கால் சாலிசா சொல்கிறவா. ஹனுமான் சாலிசா சொல்லி அதனால் க்ஷேமத்தை அடைஞ்சவாள் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கா. அந்த அனுபவத்தை உடையவாள்கிட்ட தான் நம்ம பழக்கம் இருக்கணும். அந்த சர்க்கிளில் இருந்தால் தான் நமக்கு அந்த அனுபவத்தை ஷேர் பண்ண முடியும். நம்ம வெறி உலகத்தில் இருக்கிறதுனால நமக்கு இதுக்குள்ளே வரதே பெரிய சாத்தியமான காரியமாக இருக்குது. பெரிய பெரிய மூர்த்தங்களை பிரதிஷ்டை பண்ணிட்டு அங்கங்கே ஹனுமார் பிரகாசிக்கிறார்.
தானே வந்து உட்கார்ந்துட்டு ராமநாமத்தை எல்லாரையும் சொல்ல வச்சு அந்த ஹனுமாருடைய ஜெயந்தி மார்கழி மாதம் அமாவாசையில் வடக்கே எல்லாம் சித்திரை மாதத்தில் கொண்டாடுறா. அவர் பஜரங்க பலின்னு அவரோட ஒரு ஜெயந்தின்னு அந்த பக்கம் ஒரு விதமாக கொண்டாடுறாள். நமக்கு புராணங்களில் மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்தில் தான் அவதாரம் பண்ணினார்னு திருப்பதி மாஹாத்மியம் 14 புராணத்தில் இருக்குது. 18 புராணங்கிற போனோம். அதில் 14 புராணத்தில் ஸ்ரீ திருமல மாஹாத்மியம் இருக்குது. அந்த மகாத்மியம் சொல்கிற இடங்கள்லாம் ஹனுமாருடைய பெருமையும் சொல்லப்படுறது. ஏன்னா திருப்பதி மலையில் தான் அவதரிச்சார் அவர். 7 மலையில் நாராயணாத்ரி, ரிஷபாத்ரி, சேஷாத்ரி, கருடாத்ரி, நிருசிம்மாத்ரி, அஞ்சனாத்ரி மலைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, சப்தகிரிகள். அதில் அஞ்சனாத்ரிங்கிற மலையில் தான் ஹனுமார் அவதாரம் பண்ணினார். அஞ்சனாதேவிக்கு இந்த அமாவாசை புண்ணிய காலம் மூல நட்சத்திரத்தில் அது டிசம்பர் 30 வருது. அவசியம் அவளுடைய சக்தி அனுசாரம் அதில் ஒரு ஹனுமார் படம் வச்சு தொடச்சி அதில் ஒரு சந்தன கும்பம் விட்டு முடிஞ்சால் ஒரு துளசி மாலை சாத்தி ஒரு அஷ்டோத்திரமாவது பண்ணி ஒரு உருட்டை வெண்ணையாவது நைவேத்தியம் பண்ண. வடமாலை சாத்த முடியறவாள் வடமாலை சாத்துறது முடியல, ஒரு உருட்டை வெண்ணையாவது ஹனுமாருக்கு பிரீதியாக ஒரு பழங்கள் வச்சு வெண்ணெய் வச்சு ஹனுமாருக்கு நிவேதனம் பண்ணால் நமக்கு எல்லா பாக்கியங்களும் ராமபக்தி காரிய சித்தி எல்லாத்தையும் ஹனுமார் கொடுப்பார். இங்கே பெரியவாள் ஜெயமங்கல ஸ்தோத்திரத்தில் ஹனுமார் படமே விசேஷமாக ஒரு படம் போட்டிருக்கா. ஆஞ்சநேயர் படம் இன்றைக்கி கிரியிலெல்லாம் கிடைக்கிறது. அந்த படத்துக்கு கீழேயே எழுதியிருக்கா. இதுக்கு பிரமாணம் எதுன்னா அனந்தராம் தீட்சர் ஜெயமங்கல ஸ்தோத்திரம் அப்படின்னு எழுதியிருக்கா. பெரிய வாளில் மணியோடு இருப்பார் அந்த ஹனுமார். அந்த படங்களை எங்கள் பெரியவா அந்த ஜெயமங்கலத்தில் அந்த புஸ்தகத்தில் போட்டு இந்த ஆஞ்சநேயர் படம் ஆற்றுல வச்சுக்கோங்க, வாளில் நித்திய சந்தனம் இடுங்கோ, சந்தன கும்பம் இட்டுண்டு வாங்கோ, ஒரு மண்டலம் 48 நாள் பண்ணலாம் எல்லா காரிய சித்தியும் ஏற்படும்னு அந்த பூஜா விதானங்கள்லாம் ஜெயமங்கலத்தில் போட்டிருக்கா அனந்தராம தீட்சிதர். வாளில் பொட்டு வைக்கிறதுன்னு எங்கள் பெரியவா தான் அந்த ஒரு சம்பிரதாயத்தை பூஜா விதானத்தை லோகத்துக்கு சொன்னாள். இந்த ஜெயமங்கல ஸ்தோத்திரத்தில் நாடி பண்ணிட்டு இருந்திருப்பாள். எல்லாரும் லோகத்தில் பண்ண ஆரம்பித்தது அனந்தராம தீட்சிதருடைய பல பேர்கள் அந்த புஸ்தகத்தை கொண்டு தான் அந்த பழக்கத்தை ஏற்படுத்தின்றால். எங்கிட்டயே அதை பல குடும்பம் சொல்லியிருக்கா. உங்கள் தாத்தா சொல்லி தான் அந்த வாளில் பொட்டு வைக்கிறத ஆரம்பித்தோம்னு. ஒரு மண்டலம் அழகாக வாழை தொடச்சி சந்தன கும்பம் விட்டுன்னு வந்தோமானால் நமக்கு எல்லா காரிய சித்தியும் ஹனுமார் கொடுப்பார். இந்த ஹனும ஜெயந்தியில் இப்போ ராமாயணம் தொடங்கியிருக்கு. பரதராம சமாகமாக அயோத்திகா கண்டத்தில் நடந்துட்டுருக்கு. அதை நாளைக்கு மேற்கொண்டு சொல்கிறேன். ஆஸ்வாசயந்தம் பரதம்ங்கிற சர்க்கம் ஆரம்பிக்கணும். வந்து ராமனிடத்தில் கெஞ்சின்னு இருக்கா. பரதனும் ராமனும் பேசின்னு இருக்கா. சிரசாத்வாம் அபியா சேகம் குருஷ்வ கருணாமை. தரமேற்கொண்டு கேட்குறேன் அண்ணா, திரும்பி வந்துருங்க அயோத்திக்குன்னு சொல்லின்னு இருக்கா. அண்ணா எங்களை விட்டுடாதீங்கன்னு ரொம்ப உருக்கமாக கேட்டுன்னு இருக்கா. வரத்தையே கதறிண்டு வந்தார். சத்ருக்னனோட கூட சித்திரக்கூடத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதையே யாவன்ன சந்திர சங்காசம் திரக்ஷாமி சுபமானனம். சந்திரன் போல இருப்பானேடா என் ராமண்ணா. அண்ணா முகம் பார்க்க அழகாக இருக்குமேடா சத்ருக்னா. சந்திரன் பார்த்து வைக்கிற அளவுக்கு இருப்பாரே நம்ம ராமண்ணா. அவர் முகத்தை பார்த்தாலே சகல மங்களங்களும் ஏற்பட்டுமேடா சத்ருக்னா. திரக்ஷந்தி சுபமானனம். ஆனனம்னா முகம். ராமன் முகத்தை பார்த்தாலே கவலையெல்லாம் போயிடும். திரக்ஷந்தி சுபமானனம். அவருடைய காலில் நான் விழுவேன். என்னுடைய கண்ணீரால் அவர் காலை நினைப்பேன் சத்ருக்னா. அப்போதான் எனக்கு சாந்தி ஏற்படும் என் மனசுக்குன்னு அவரை அயோத்தியில் வச்சு அந்த ராஜ்யாபிஷேகம் பண்ணி வைப்பேன். அந்த நனைஞ்ச தலையோட அபிஷேகமான தலையோட ராமண்ணாவை பார்த்தா தான் எனக்கு சமாதானம். நல்லா சாந்திர் பவிஷ்யத்தின்னு சொல்லிட்டு இப்போ ராமனிடத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. இந்த இடங்கள்லாம் இப்போ கதையில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு நவாகத்துக்கு ஒரு பாகங்கள்னா அயோத்தியா காண்டத்துலேயும் சொல்லிட்டு வரோம். நாளைக்கு மேலே அந்த கதைகள்லாம் வரும். இப்போ ஹனும ஜெயந்திங்கிறதுனால அவரோட ஸ்மரணத்தோடு இந்த கதையை ஆரம்பிக்கிறேன். ஹனுமாரையும் ஞாபகம் வச்சுக்கணும். பக்தால்லாம் டிசம்பர் 30 யாராருக்கு எப்படி முடியுமோ ஹனுமாரை ஆராதித்து க்ஷேமத்தை அடையணும். ஸ்ரீராமருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும், ஹனுமாருடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும். கல்யாணரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராயே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண
நாராயண நாராயண நாராயண நாராயண கங்கா பிரவாஹிந்து ஜடாதராய த்ரிலோச்சனாய ஸ்மரகாலஹந்திரே समस्तदेवैरपि पूजिताय श्रीवैद्यनाथाय नमः शिवाय महादेव 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 हर नमः पार्वती पदये जानकी कांत स्मरणं सद्गुरु आंजनेय मूर्ति की।